வெளியே நின்றிருந்த ஸ்ருதியின் அம்மாவும் அண்ணனும் வீட்டிற்குள் புன்னகைத்தபடி கொஞ்சம் தயங்கிக் கொண்டே வந்தார்கள். அர்ச்சனா கண் காட்ட ஸ்ருதியும் அர்ச்சனாவும் அவர்களை சோஃபாவில் அமர வைத்தனர். அப்போது வெளியில் இருந்து இன்னொருவன் நுழைந்தான். அவனை பார்த்ததும் அர்ச்சனாவும் ஸ்ருதியும் அதிர்ந்தார்கள். வந்தது சஞ்சய் தான். விகாஷிற்கு அவனை பார்த்ததும் நரம்புகள் புடைத்தன. ஆனாலும் அர்ச்சனா அத்தை கோவப்படாதே என கண் காட்டவும் விகாஷ் அமைதியானான். விகாஷ் வீட்டில் உள்ள ஹாலில் ஸ்ருதியின் அண்ணன், அவரது தாயார் மற்றும் சஞ்சய் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். ஸ்ருதியின் அம்மா தான் செய்ததை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டபடி அவர் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டார். சஞ்சயும் அதையேதான் செய்தான். ஸ்ருதி, விகாஷ் இருவரிடமும் தன்னை மன்னிக்கும்படி கேட்டுவிட்டு கிளம்பினான். சஞ்சய் போன பின் விகாஷ் அவன் அறையில் அமர்ந்திருந்தான். இதை அவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நேற்று வரைக்கும் விகாஷை டிரான்ஸ்பர் செய்து தான் விகாஷ் இடத்திற்கு போக வேண்டும் என்று துடித்தவன் இன்றைக்கு எப்படி மன்னிப்பு கேட்கிறான் என யோசித்துக் கொண்டிருந்தான் விகாஷ். அப்போது ஸ்ருதி அறைக்குள் சிரித்துக் கொண்டே வந்து அவனிடம், இங்கேயே உட்கார்ந்திருக்கீங்க, அம்மாவும் அண்ணனும் உங்க கூட பேசணுமா என்றாள். ஸ்ருதி அப்படி சொன்னதும் அந்த ஆட்களை பார்த்து விகாஷிற்கு கோபம் வந்தது. ஆனால் அத்தையின் அறிவுரையின் பேரில் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டான். அதே நேரம் ஸ்ருதி அவர்களோடு சந்தோஷமாக பேசுவதையும் அவர்கள் முன் அவ்வளவு சீக்கிரம் உருகுவதையும் கண்டு கோபத்தை அடக்க முடியாமல் ஸ்ருதி மீது கோபம் வந்தது. அவங்க கிட்ட பேசுற அளவுக்கு நான் பக்குவம் அடைஞ்ச ஞானி ஆகல ஸ்ருதி. உன்னோட பேராசை பிடிச்ச அண்ணன் கூட பேச என்கிட்ட எதுவும் இல்ல என்றான். அவன் பேச்சை கேட்டு ஸ்ருதி சற்று துணுக்குற்றாள். அவள் ஏதோ சொல்ல வாயெடுக்க, ஆனால் விகாஷ் அவளை தடுத்து, உன்ன மாதிரியே எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்க 2 பேர்ட்ட நானும் பேசணும்னு நீ எதிர்பார்க்காத என்றான். ஸ்ருதி அவன் சொல்வதை கேட்டு, நேத்து நைட் அம்மா என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னு உங்ககிட்ட பேச வந்த, நீ பேசவே விடல. என்னோட அக்கா சொன்னதுக்கு அப்புறம் அம்மா மனசு மாறிட்டாங்க, தப்பா உணர்ந்துட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க என்று மெதுவாக சொன்னாள். விகாஷ் யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு, எவ்வளவு சுயநலமா இருக்க, உன்னோட அம்மாவும் அண்ணனும் சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறல்ல, அவங்க சிரிச்சு பேசினா உடனே உருகிடுற இல்லையா? இதே மாதிரி நாளைக்கு சிரிச்சுக்கிட்டே வேற ஒரு விஷயம் பண்ண சொல்வாங்க, அப்ப அதுக்கு எஸ் சொல்றதும் நோ சொல்றதும் உன் கையில தான் இருக்கும். அன்னைக்கு உன்னை நான் பாத்துக்கிறேன் என்றான். விகாஷ் அப்படி சொன்னதும் ஸ்ருதி முகம் இருள் அடைந்து, அப்படியெல்லாம் இல்ல விகாஷ், எனக்கு நீங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும் என்றாள். ஆனால் அதை காதிலேயே வாங்காமல் விகாஷ் அறையை விட்டு வெளியேறினான். விகாஷ் கிளம்பியதும் ஸ்ருதியின் அம்மா கிருத்திகா உள்ளே வந்தாள். ஸ்ருதி அவளை பார்த்து, அம்மா, நானே கீழே வரலான் இருந்தேன், அவருக்கு என்னவோ அர்ஜென்ட் ஒர்க்கா என்றாள். கிருத்திகா ஸ்ருதி கைகளை பிடித்து அவளை கட்டிலில் உட்காருமாறு சைகை செய்துவிட்டு அவள் அருகில் அமர்ந்து, பரவாயில்ல, மாப்பிள்ளை தம்பி என் மேல கோவமா தான் இருப்பாங்க, உனக்கு இன்னும் என் மேல கோவம் இருக்கா ஸ்ருதி என்று கேட்டாள். ஸ்ருதி தன் அம்மா கேட்கும் கேள்விக்கான அர்த்தம் புரிந்து கொண்டதால் தலையை குனிந்து, எனக்கு ஒன்னும் கோவம் இல்லம்மா, ஆனா அவரை நான் சீக்கிரமா சமாதானம் பண்ணிடுவேன் என்றாள். கிருத்திகா ஸ்ருதி கையை பிடித்தபடி, உனக்கு தெரியாது ஸ்ருதி, நாம 2 பேருமே லக்கி பர்சன்ஸ். ஆனா உனக்கும் எனக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. உன் அப்பாவை நான் குறையெல்லாம் சொல்லல, நான் என்ன கேட்டாலும் அதை வாங்கி கொடுத்து என்ன சந்தோஷமா தான் வச்சிருக்காரு. ஆனா என்னோட கனவெல்லாம் வேற. பெரிய பெரிய கார் வாங்கணும், பணக்காரியா கோடீஸ்வரியா வாழணும், நகையா போட்டு தினம் ஒரு பட்டுப்படவை கட்டிக்கிட்டு வெளியே தெருவுக்கு போனோம், இதெல்லாம் எனக்கு ஆசை. ஆனா உங்க அப்பா ஒரு நேர்மையான ஆளு, அவர் ஒரு பைசா கூட தப்பா சம்பாதிச்சதில்ல. அதான் நீயும் அக்காவும் உன் அப்பா மாதிரி அவர்கிட்டயே வளர்ந்தீங்க. ஆனா உன் அண்ணன் கணேஷ் அப்படி இல்ல, அவன் என்ன மாதிரி. அதான் எனக்கு அவன் மேல கூடுதல் பாசம். அவன் மேல இருந்த பாசத்துல நீங்க 2 பேரும் என்ன வெறுக்கிறீங்கன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாம போயிட்டேன் என்று சொல்லிவிட்டு கிருத்திகா கொஞ்ச நேரம் கண்களை மூடிக்கொண்டார். ஸ்ருதி அமைதியாக அமர்ந்து அம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். மீண்டும் தொடர்ந்த கிருத்திகா, முந்தா நேத்து தான் நான் கணேஷ் மேல இருக்கிற கண்மூடித்தனமான பாசத்துல என் 2 பொம்பளை பிள்ளைங்கள பார்க்காமயே போயிட்டேன்னு தெரிஞ்சது. இதை சொல்லும்போது கிருத்திகா கண்களை சேலை தலைப்பால் துடைத்து கொண்டாள். அதை கேட்ட ஸ்ருதி, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இவ்ளோ ஃபீல் பண்றமா என்று கேட்டாள். கிருத்திகாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. ஆனால் அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு ஸ்ருதியை பார்த்து, உன் அப்பா என்னை விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறாரு ஸ்ருதி. கல்யாணமாகி 30 வருஷமா என்னை பொறுத்துக்கிட்ட மனுஷனுக்கு இதுக்கு மேல பொறுத்துக்க முடியலையாம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சஞ்சய் தான். சஞ்சய் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்ட,
என்று கிருத்திகா பேச பேச ஸ்ருதி ஆச்சரியமான கண்களோடு அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா, என்ன சொல்றீங்க? அப்பா அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மனுஷன் இல்லையே என்றாள். கிருத்திகா தன் கண்களின் ஓரங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு, இதுதான் உண்மை குட்டி, இதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு. நான் கணேஷ் மேல அவ்வளவு பாசமா இருந்தோம், கடைசியில அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனும் மாறி போயிட்டான். அதிகமா கூட பேசிக்கிறது இல்ல. இது ஒன்னும் புதுசு இல்ல, எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். கல்யாணமானா பொண்ணுங்க அம்மா வீட்டையே நினைச்சிட்டு வாழுங்க, பசங்க பொண்டாட்டி பேச்சையே கேட்டுட்டு வாழ்வாங்க என்றார் பெருமூச்சோடு. அதன் பின் கிருத்திகா எழுந்து ஸ்ருதிக்கு நெற்றியில் அன்பாக முத்தமிட்டாள். நான் சொல்ற வரைக்கும் கோயம்புத்தூருக்கு திரும்பி வரணும்னு நினைக்காத. ஏன்னா அந்த சஞ்சயோட மொத்த குடும்பமும் நீ வந்தா உன்னை வெட்டி பொலி போட வெறியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் இன்னைக்குதான் கோயம்புத்தூருக்கு போறதா இருக்கோம் என்றாள். ஸ்ருதி அதை கேட்டு ஆச்சரியத்துடன் அம்மாவை பார்க்க, ஆமா, அவங்க குடும்பத்து கையில சிக்க கூடாதுன்னு நாங்கெல்லாம் இங்கேதான் இருந்தோம். கணேஷும் எங்க கூட வரான், எல்லாரும் கிளம்புறோம் என்று கிருத்திகா சொல்லிவிட்டு கிளம்ப எத்தனைத்தார். ஸ்ருதி முதலாக தன்னுடைய அம்மாவின் கண்களில் கண்ணீரை பார்த்தாள். அவளுடைய கண்களும் கலங்கின. அவள் கண் கலங்குவதை பார்த்த கிருத்திகா, பொடுசு, என் செல்லம், தங்கம், நீ ரொம்ப நல்ல புருஷனை செலக்ட் பண்ணிருக்க ஸ்ருதிமா. இனிமே நீ எதுக்காகவும் அழவே கூடாது. நாங்க தேடி இருந்தா கூட இவ்வளவு தங்கமான புள்ள உனக்கு மாப்பிள்ளையா அமைஞ்சிருக்காது. கவனமா பாத்துக்க என்றாள். ஸ்ருதி அம்மாவை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். கிருத்திகாவும் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டதால் நிம்மதியாய் பெருமூச்சு விட்டபடி ஸ்ருதியை அணைத்துக் கொண்டார். முதல் நாள் இரவு சஞ்சயும் கணேஷும் பேசிக் கொண்டிருந்ததை கிருத்திகா கேட்க நேர்ந்தது. அதனாலேயே அவர் ஸ்ருதியை கோவிக்கு வரவேண்டாம் என்று எச்சரிக்க விரும்பினார். எல்லாவற்றையும் சொல்லி பாவ மன்னிப்பு கேட்ட நிம்மதி ஸ்ருதியின் அம்மா கிருத்திகாவிற்கு வந்தது. இன்னொரு பக்கம் கணேஷிற்கு தன்னுடைய நாடகம் அம்மாவிற்கு நன்றாக தெரியும் என்பது தெரியவில்லை. அவனும் ஸ்ருதி அறைக்கு வந்து, ஸ்ருதிமா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நாங்கெல்லாம் கோயம்புத்தூருக்கு போறோம், நீ ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வரணும் என்றான். அண்ணன் குரலை கேட்டதும் ஸ்ருதியும் கிருத்திகாவும் அழுவதை நிறுத்தினர். ஸ்ருதியின் தலையில் கை வைத்து வருடைய கணேஷ், கோணியம்ம தேரு அடுத்த வாரத்துல வருது, நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் என்றான். அண்ணன் பேச்சை கேட்டு ஸ்ருதி அம்மாவை பார்த்ததும் கிருத்திகா அவசரமாக, கிளம்பலாம் கணேஷ், நமக்கு லேட் ஆகுது என்றாள். கணேஷ் அதற்கு சரிமா என்றபடி கிளம்பினான். கல்லூரிக்கு செல்ல மிகவும் தாமதமானதால் சிதம்பர விலாஸ் வீட்டில் மின்மினி பதட்டமாக காலேஜ் பேக்கை எடுத்து வைத்தாள். அறையை விட்டு வெளியேறும் முன் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்த ஆரியனை பார்த்தாள். அவன் அருகில் வந்து குனிந்து ஆரியனின் தலையில் லேசாக முத்தமிட்டாள். அவள் முத்தமிட்டவுடன் ஆரியன் மின்மினியின் இடுப்பை பிடித்து அவனுக்கு அருகே கொண்டு வந்தான். மின்மினி அதிர்ச்சியோடு பார்க்க ஆரியன் அவள் வயிற்றில் தலை வைத்து உறங்க ஆரம்பித்தான். மின்மினி ஆரியனின் தோளை பிடித்து கொண்டு, ஆர்யா, மூவ், எழுந்திருங்க, எனக்கு காலேஜ் போக லேட் ஆகுது என்றாள். ஆரியன் மின்மினியின் இடுப்பை இறுக்கி, இல்ல, இன்னைக்கு எங்கேயும் போகாத என்று கெஞ்சினான். மின்மினி ஆரியனை தள்ளிவிட்டு, இல்ல, இன்னைக்கு எனக்கு முக்கியமான நாள், டான்ஸ் காம்படிஷன் ஆடிஷன் என்றாள். ஆரியன் அமைதியாயிருக்க மின்மினிக்கு கஷ்டமாக இருக்கிறது. இப்போது காலேஜ் போவதா இல்லை ஆரியனோடு அவன் விருப்பம் போல இருப்பதா என யோசிக்கிறாள். அதன் பின் மறுபடியும், சரி, நீங்க தூங்குங்க, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு என்றாள். மின்மினி நகர ஆரியன் எழுந்து அமர்ந்து மின்மினியை தன்னுடைய மடியில் அமர வைத்தான். மின்மினி, பிளீஸ் ஆரியன், நான் போனும் என்றாள். ஆரியன் மின்மினியை ஆற அமர பார்த்தான். வெள்ளை நிற அனார்கலியில் தேவதையாய் மின்னினாள் மின்மினி. மின்மினி மீண்டும், தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணினது தப்புதான், சாரி என்று முணுமுணுத்தாள். ஆனால் ஆரியன் வேறொரு மூடில் இருந்ததால் அவள் காதில் முத்தமிட்டு, எனக்கு இன்னைக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும் போல இருக்கே மின்மினி என்றான். ஆரியனின் போதையான குரலை கேட்ட மின்மினிக்கு அவன் என்ன சொல்ல வந்தான் என்பது புரிந்தது. ஆரியன் தலைமுடியை ஒதுக்கி அவள் பின்கழுத்தை முத்தமிட ஆரம்பித்தான். மின்மினி ஏதோ சொல்ல வர அவனுடைய கைகளால் அவள் இதழ்களை மூடினான் ஆரியன். மின்மினியின் மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியிருந்தது. கண்களை மூடிக்கொண்டாள். ஆரியன் மடியில் அமர்ந்திருந்ததால் அவளால் வேறொரு வித்தியாசத்தை உணர முடிந்திருந்தது. அவள் வேகமாக எழுந்து போக முயற்சிக்க ஆரியன் மீண்டும் அவளை மடியில் அமர்த்தினான். நீ என் பொறுமையை சோதிக்காத, உன்கிட்ட நான் தோத்து போயிட்டா கூட தப்பில்ல என்றான். ஆரியன் அதை சொல்லிவிட்டு மின்மினியின் கூந்தலை நுகர்ந்தபடி, ஐ வான்ட் டு மேக் லவ் என்றான்.
மின்மினிக்கு அதை கேட்டதும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. இன்றைக்கு அவள் காலேஜிற்கு போயே ஆக வேண்டும். ஆனால் ஆரியன் மீண்டும் மின்மினியின் காதுகளில் உதடுகளை உரச ஆரம்பிக்க மின்மினி இருக்க கண்களை மூடிக்கொண்டு யோசிக்க ஆரம்பித்தாள். அதன் பின் சட்டென, ஆரியன் பிளீஸ், நான் காலேஜுக்கு போகணும், புரிஞ்சுக்குங்க என்றாள். மின்மினி அப்படி சொன்னதும் ஆரியனின் பிடி தளர்ந்தது. தன்னை விட்டு போகாதே என்று மின்மினியை வேண்டுவது போல் பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் மின்மினி அவனிடமிருந்து தன் கண்களை விலக்கி வேகமாக அவன் மடியில் இருந்து எழுந்து, இன்னைக்கு எனக்கு டான்ஸ் ஆடிஷன் என்றாள். அதை கேட்ட ஆரியன், ஓஹோ, ஓகே, ஆல் தி பெஸ்ட் என்றபடி கோபமாக குப்புறப்படுத்திக் கொண்டான். மின்மினிக்கு ஆரியனின் ஏமாற்றம் புரிந்துதான் இருந்தது. ஆனாலும் அப்போதைக்கு வேறு வழி இல்லை. குழந்தை போல கோபிக்கும் ஆரியனை பார்த்து புன்னகைத்துக் கொண்டு வேகமாக பாய் ஆரியன் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து கிட்டத்தட்ட ஓடினாள். ஆரியனை இப்படி காயப்படுத்துவது இதுதான் முதல் முறை என்பதால் அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. இருவரும் ஒன்றாக நேரம் செலவழித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு டான்ஸ் ஆடிஷன் அவளுடைய நெடுநாள் கனவு. அதனால் ஆரியனை வந்து சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து காரில் ஏறி அமர்ந்தபடி, போலாம் பொன்னுசாமி அண்ணா என்றாள். ஆரியன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு படுக்கையில் படுத்திருந்தான். மின்மினி தன்னை அவாய்ட் செய்ததால் அவனுடைய கோபம் இன்னும் அடங்கவில்லை. அதன்பின் சித்தார்த் அழைக்க போனை எடுத்து பேசியவன் அவன் அழைப்பை துண்டித்துவிட்டு வேகமாக தயாராகி அரை மணி நேரத்தில் கிளம்பினான். கீழே ஆச்சி அவன் வேகமாக செல்வதைக் கண்டதும் புரிந்து கொண்டவர் போல ஆரியனை சாப்பிட அழைக்காமல் அவன் போகட்டும் என விட்டுவிட்டார். குளித்த பின்னரும் கூட ஆரியனின் கோபம் குறையவில்லை. சித்தார்த் அழைத்துக் கொண்டே இருக்க சூரஜிடம் கார் சாவியை கேட்டான் ஆரியன். சூரஜ் அதற்கு, பாஸ், நான் ஓட்டுறேன் என்றான். ஆரியன் சூரஜை முறைத்தபடி, நான் கேட்டனா என்று கேட்டான். சூரஜ் அதன் பின் மௌனமாக கார் சாவியை ஆரியனிடம் கொடுத்தான். ஆரியன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு சிதம்பர விலாஸ் மாளிகையை விட்டு வெளியே வந்தான். வீட்டிலிருந்து கிளம்பி கொஞ்ச தூரம்தான் வந்திருப்பான். அப்போது திடீரென காரின் பிரேக்கை வேகமாக அழுத்தினான். அவன் காருக்கு முன்னால் ஒரு பெண் படுத்திருந்தாள். ஆரியன் மட்டும் பிரேக் போடாமல் இருந்திருந்தால் அந்த பெண் இந்நேரம் நசுங்கி போயிருப்பாள். ஆரியன் காரில் இருந்து வெளியே வந்து அந்த பெண்ணை கோபமாக பார்த்து, ஏமா, சூசைட்னா கார்ல அடிபட்டுதான் சாகணுமா? நீங்க சாகிறதுக்கு நாங்க ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலையணுமா? சாகரப்பு கூட எவ்வளவு சுயநலமா யோசிக்கிறீங்க என்று எரிந்து விழுந்தான். ஆரியன் காரை விட்டு இறங்கி வந்தவுடன் அந்த பெண் வேகமாக எழுந்து நின்றாள். முகமூடியால் மூடியிருந்த அவளது முகத்தை பார்த்த ஆரியன் ஏதோ தவறாக நடக்கப் போவதாக உணர்ந்தான். அந்த பெண்ணிடம் எதுவும் பேசுவது சரியல்ல என்று எண்ணி லேசாய் பின்வாங்க ஆரம்பிக்க அந்த பெண் தன்னிடம் இருந்த துப்பாக்கியை இழுத்து நிதானமாக ஆரியனை நோக்கி ட்ரிகர் செய்தாள். அதே நேரம் காலேஜில் மின்மினி சந்தோஷமாக இருந்தாள். தன்னுடைய ஆடிஷன் சிறப்பாக வந்திருப்பதாக புரொஃபசர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதே நேரம் அவள் வகுப்பில் இருக்கும் மேகா கோபமாக இருந்தாள். அவள் ஆடிஷனில் படு மோசமாக தோற்று போனாள். கோபமாக உள்ளே வந்தவள் ஸ்வஸ்திகா அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த மின்மினியை பிடித்து கீழே தள்ளினாள். கீழே விழுந்த மின்மினியின் வளையல்கள் நொறுங்கின. மேகா, என்ன மேகா, இது உனக்கே நல்லா இருக்கா? பாரு, அவ வளையல் எல்லாம் உடைஞ்சு கையெல்லாம் காயும் என்றபடி ஸ்வஸ்திகா கீழே கிடந்த மின்மினியை தூக்கினாள். அவள் சொல்வதை கேட்ட மேகா திரும்பி மின்மினியை பார்த்து, அடடா, நான் இத பாக்கலையே. நான் வர்ற வழியில அவ ஏன் உட்கார்ந்திருந்தா? அது அவ தப்பு என்று தெனாவெட்டாக சொல்ல, விடு ஸ்வஸ்திகா, அவகிட்ட பேசி ஒண்ணுமே ஆக போறதில்ல. என் கையில ரத்தம் வருது, அதுக்கு ஏதாவது பண்ணு. எனக்கு ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வந்துரும் என்று மின்மினி அவளை தடுக்க ஸ்வஸ்திகாவும் மின்மினியும் மேகாவை அங்கேயே விட்டுவிட்டு வேகமாக வெளியேறினர். அதே நேரம் அந்த பெண் செலுத்திய தோட்டா நேராக ஆரியனுடைய மார்பிற்குள் சென்றது. ஆரியன் அதனை எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எதிரே நின்றவளை பார்த்தான். ஆனால் அவளை பார்ப்பதில் அர்த்தமில்லை. அவள் கண்களை தவிர அவனுக்கு வேறு எதுவும் தெரியவில்லை. மறுபுறம் ஆரியன் மூளை பலவீனமடைய தொடங்கியது. வேதனையில் நெஞ்சில் கை வைத்து அதிகம் துன்புறுத்திக் கொள்ளாமல் வேக வேகமாக காரின் கதவை திறந்து அவனது போனை கையில் எடுக்க முற்பட்டான். ஆனால் அவனை சுட்டவள் மறுபுறம் காரின் உள்ளே நுழைந்து ஆரியனிடமிருந்து போனை இழுத்து தன்வசமாக்கினாள். அதனால் ஆரியன் தனக்கு உதவிக்கு யாராவது வராவிட்டால் தான் சாக போவது உறுதி என்பதை முடிவு செய்து கொண்டான். மணி 12 ஆகிவிட்டது.
இந்த நேரத்தில் அந்த சாலை அமைதியாக இருந்ததால் அந்த சூழலின் சாதகங்கள் அந்த பெண்ணை சார்ந்தே இருந்தன. ஆரியன் வலியில் முனங்கியபடி அந்த பெண்ணிடம், என் போன் என்கிட்ட கொடுத்துரு என்று சிரமப்பட்டு பேசினான். ஆரியனுடைய குரலிலேயே மிகுந்த வலி இருந்தது. அதை கேட்பவள் தெளிவாக உணர்ந்தாலும் அந்த பெண் அதை பொருட்படுத்தவில்லை. ஆரியன் நிற்க முடியாமல் தள்ளாட அந்த பெண் மீண்டும் ஆரியன் மார்பில் துப்பாக்கியை காட்டி, பாய் ஹான்சம் என்றபடி மீண்டும் ஒரு முறை சுட்டாள். சூரஜ் பைக்கில் பின்னால் வந்து கொண்டிருந்தான். ஆரியன் கோபமாக இருந்ததால் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஆரியன் கார் கண்ணாடியில் தெரியாத அளவிற்கான தூரம் மெயின்டைன் செய்து வந்து கொண்டிருந்தான். அப்போது ஆரியன் போன வண்டி கிரீச்சிட்டு நிற்கவும் அதிலிருந்து ஆரியன் இறங்கியதையும் சூரஜ் பார்த்ததால் அமைதியாய் காத்திருந்தான். யாரோ ஒருவர் ஆரியனுடைய காரின் கதவை திறந்து எதையோ எடுப்பதையும் ஆரியன் தள்ளாடுவதையும் பார்த்த சூரஜ் வேகமாக பைக்கை கிளப்பிக் கொண்டு அங்கே போகையில் ஆரியன் கீழே விழுந்திருந்தான். ஆரியன் இப்போது சுயநினைவை இழந்து கொண்டிருந்தான். சூரஜ் ஆரியனை கைகளில் பிடித்துக் கொண்டு பாஸ் என்று கத்தினான். அந்த பெண் சூரஜை அங்கே பார்த்தவுடன் தன் பைக்கை நெருங்கி சில நிமிடங்களில் சூரஜின் கண்களில் இருந்து மறைந்தாள். சூரஜ் அவளை பார்த்து கத்தினான். என்ன செய்வதென யோசித்த சூரஜ் ஒரே நொடியில் ஆரியனை பின்னிருக்கையில் படுக்க வைத்துவிட்டு நேரத்தை வீணாக்காமல் காரை ஸ்டார்ட் செய்து தன்னால் முடிந்தவரை வேகமாக ஓட்டி சில நிமிடங்களில் அருகில் உள்ள மருத்துவமனையை அடைந்தான். ஆனால் அந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. அதனால் அங்கே நின்றிருந்த ஜூனியர் டாக்டரின் காலரை பிடித்துக் கொண்டு கோபமாக அவரை பார்த்து, இவர் யாருன்னு தெரியுமா? ஆரியன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓனர். இவருக்கு ஏதாவது ஆச்சு உங்க யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன் என்றான். சூரஜ் சொன்னதை கேட்டு பதறி போன டாக்டர், ஆனா இது போலீஸ் கேஸ், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா என்றார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அடுத்த 5 நிமிஷத்துல உங்க சீனியர் டாக்டர்ஸ வர சொல்லி என் பாஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க என்று கோபமாக கத்தினான் சூரஜ். சூரஜின் அலறல்களால் அந்த டாக்டர் மிகவும் பயந்து போய், எனக்கு புரியுது, நான் நீங்க சொல்றபடி செய்றேன் என்று சொல்ல சூரஜ் டாக்டரை விட்டு வேகமாக சென்று ஆரியனை அறுவை சிகிச்சை அறைக்குள் அழைத்து சென்றான். ஜூனியர் டாக்டர் போனை எடுத்தபடி யாரையோ அழைக்க நர்ஸுகள் அவசரமாக முதலுதவிகளை ஆரம்பித்தார்கள். சர்ஜரி ரூமில் இருந்து வெளிவந்த சூரஜ் முதலில் டாக்டர் ராகேஷை அழைத்து விஷயத்தை சொன்னான். இங்க இருக்கிற டாக்டர்ஸ் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, நீங்க உடனே உங்க டீமோட இங்க வாங்க என்று சூரஜ் சொன்னதும் ராகேஷ் வேகமாக போனை கட் செய்தபடி கிளம்ப ஆரம்பித்தான். சூரஜ் அதற்கு பிறகே போலீசிற்கு போன் செய்தான். ஆனால் இதை பற்றி வீட்டில் எல்லோரிடமும் எப்படி சொல்வது என்று சூரஜிற்கு புரியவில்லை. கொஞ்ச நேரம் யோசித்தவன் அதன் பின்னர் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சித்தார்த்தை அழைத்தான். சித்தார்த் போனை எடுத்ததும் சூரஜ், சார் நம்ம பாஸ் என்றபடி அதற்கு மேல் பேச முடியாமல் திக்கினான். மறுமுனையில் இருந்த சித்தார்த், என்னாச்சு சூரஜ்? ஆரியன் ஏன் இன்னும் வரல? அவன் உன்னை வீட்லயே இருக்க சொல்லிட்டு கார்ல கிளம்பினதா பொன்னுசாமி சொல்றான். இன்னும் ஆரியன் எங்க வரல? நீ எதுக்கு இப்ப கூப்பிடுற? என்னாச்சு என்று பதட்டமாக கேட்டான். சித்தார்த் சொன்னதை கேட்டு கண்ணீரை துடைத்த சூரஜ், சித்தார்த் சார், நீங்க சீக்கிரம் ஜீவன் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நான் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன் என்றான். ஹாஸ்பிட்டல் பெயரை கேட்டு ஆச்சரியமான சித்தார்த், நான் எதுக்கு இப்ப அங்க வரணும் என்றவனுக்கு ஏதோ புரிய ஆரம்பிக்கவே, ஆரியனுக்கு என்னாச்சு? அவன் ஓகேயா இருக்கானா என்று கேட்டான். அவன் மனதிற்குள் ஒரு விதமான பயம் ஆட்கொண்டது. சூரஜ் எதுவும் பேசாமல் போனை கட் செய்ததும் சித்தார்த்திற்கு ஒரு நிமிடம் தலை சுற்றியது. அப்படியே போனை நழுவ விட்டு கீழே அமர்ந்தான். அதன்பின் சுதாரித்துக் கொண்டு போனை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டல் லொகேஷனிற்கு காரை ஓட்டினான். அதே நேரம் காலேஜில் மின்மினி கைகளுக்கு பேண்டேஜ் போடப்பட்டது அவளுக்கு. ஆனால் மனதில் ஏதோ ஒரு விதமான பயம் ஆட்கொண்டது. இனம் புரியாத பதட்டம் அவளை பாதித்தது. அப்போதுதான் டான்ஸ் காம்படிஷன் ஆடிஷனில் கலந்து சந்தோஷமாக இருந்தாள். ஆனால் அடுத்த நொடியே மேகா அவளை தள்ளிவிட அதன்பின் எங்கிருந்தோ ஒரு பதட்டம் அவளை ஆட்கொண்டது. காரணமே இல்லாத ஒருவித பயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் மின்மினி பதறினாள். அந்த டான்ஸ் ஆடிஷனிற்கு பின் முதல் சுற்றும் இறுதி சுற்றும் மட்டுமே பெங்களூரில் நடைபெறும். அதனால் மின்மினி ஓரளவிற்கு நிம்மதியாக இருந்தாள். ஆனாலும் ஏன் அவ்வளவு பதட்டமாகிறாள் என்பது அவளுக்கே தெரியவில்லை. மின்மினிக்கு இன்று காலை நடந்த விஷயங்கள் நினைவுக்கு வந்தது. ஒருவேளை ஆரியனை மூட் அவுட் ஆக்கிவிட்டு வந்ததால் இருக்குமோ என்று யோசித்த மின்மினி புரொஃபசரிடம் சொல்லிவிட்டு வகுப்பை பாதியில் கட் செய்தபடி கிளாஸை விட்டு வெளியே வந்தாள். காலேஜ் கார்டனுக்கு வந்தவள் வேகமாக ஆரியனுக்கு அழைத்தாள்.
அவன் சமாதானமாக பேசினால் மட்டுமே அவள் மனம் அமைதியாகும் என்பதை மின்மினி உணர்ந்திருந்தாள். அவன் ஆரியனுக்கு கால் செய்த போது அவனுடைய போன் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்ற தகவல் சொன்னது. மின்மினி தன் போனை பார்த்து, ஹலோ ஆரியன், இப்ப எதுக்கு நீங்க போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? அவ்வளவு கோவமா என்று முறைத்தபடி கேட்டாள். ஆஸ்பத்திரியில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட பின் ஆரியனுக்கான சிகிச்சை விரைவில் தொடங்கியது. சென்னையின் சிறந்த மருத்துவர்களுடன் டாக்டர் ராகேஷ் அங்கு வந்திருந்தான். மறுபுறம் சித்தார்த் ஐயாவிற்கு போன் செய்து பக்குவமாக நடந்தவற்றை சொல்லி அதை ஆச்சியிடமும் மின்மினியிடமும் பகிரச் சொன்னான். அவனால் இந்த விஷயத்தை நேரடியாக ஆச்சியிடமோ மின்மினியிடமோ சொல்ல தைரியம் இல்லை. ஐயா இறுகிய முகத்தோடு சித்தார்த் சொன்னதை உள்வாங்கிக் கொண்டிருந்தார். சித்தார்த் கிரிட்டிக்கல் இல்லை என்று ஐயாவிடம் பேசும்போது சமாதானத்திற்கு சொல்லி வைத்ததால் ஐயா அதை நம்பியபடி அந்த விஷயத்தை அழகு மீனாவிடம் சொல்ல ஆச்சியை தேடினார். டாக்டர் ராகேஷ் வெளியே வந்ததும் சித்தார்த் வேகமாக அவன் அருகில் சென்று, ஆரியா இப்ப எப்படி இருக்கான்? ஓகே தானே? அவனுக்கு சரியாயிரும்ல ராகேஷ்? கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டிட்டான்னு நான் ஐயாட்ட சொல்லிருக்கேன். தயவு செஞ்சு நீயும் அதையே என்கிட்ட சொல்லு, மாத்தி எதுவும் சொல்லிராத என்றான். தன்னிடம் கெஞ்சும் சித்தார்த்தின் கண்களை பார்க்க முடியாமல் வேறெங்கோ பார்த்த டாக்டர் ராகேஷ், இப்போ ஒன்னும் சொல்ல முடியாது சித். புல்லட் அவன் நெஞ்சுக்கு ரொம்ப க்ளோஸா போயிருக்கு. அதுவும் 2 புல்லட். ஹார்ட் பக்கத்துல ஒரு சீட்டு நிக்குது. ஆரியன் இதுல இருந்து பழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணுது. அவன் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இருக்கான். நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். கடவுள் தான் ஆரியனை நம்ம கிட்ட திரும்ப கொண்டு வந்து கொடுக்கணும் என்று சித்தார்த்தின் கைகளை பிடித்து சொன்னான். அப்போது அவர்களுக்கு பின்னால் இருந்து யாரோ அலறும் சத்தம் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தபோது ஆச்சி அவர்கள் இருவருக்கும் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் பேசியதை ஆச்சி கேட்டிருந்தார். அவள் வேகமாக சித்தார்த் அருகில் வந்து அவன் கையை பிடித்து கொண்டு, சித், என்ன நடக்குது? ஆரியை கடவுள் தான் காப்பாத்தணும்னு பேசிக்கிறீங்க என்று கேட்டார். சித்தார்த் ஆச்சியை அணைத்து கொண்டு, ஆச்சி, ஆரியன் நல்லாதான் இருக்கான், அவனுக்கு எதுவும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க என்றபடி ராகேஷை உள்ளே போக சொல்லி கண்காட்டினான். அங்கே ஐயா, மகாதேவன் மற்றும் சித்தார்த் குடும்பத்தினரும் வந்திருந்தனர். எல்லோரும் ஒன்றாக வந்திருந்தனர். ஆச்சி எப்படி பேசியதை கேட்டதும் வெறுமையான கண்களால் சித்தார்த்தை பார்க்க ஆரம்பித்தார் ஐயா. சித்தார்த் ஐயாவின் பார்வையை தாங்க முடியாமல் தலை குனிந்தான். ஆச்சி ஐயாவை பார்த்து அவரிடம் வந்து, ஆரியனை காப்பாத்தி கொடுக்க சொல்லுங்க, அவனுக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. இதுக்காகவா நம்ம 2 பேரும் உசுரோட இருக்கோம்? இன்னொரு சாவை என் கண்ணால பார்க்க எனக்கு தெம்பில்ல. எனக்கு என் பேரன் வேணும். நீங்கெல்லாம் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ஆரியன் எனக்கு வேணும், நல்லபடியா வேணும் என்று ஆவேசம் வந்தவரை போல அங்கிருந்த எல்லாரையும் மிரட்டிய ஆச்சி கொஞ்ச நேரத்தில் மயக்கம் வந்து நாற்காலியில் அமர்ந்தார். ஐயா ஆச்சியை அணைத்துக் கொண்டு, மீனா, நம்ம ஆரியனுக்கு ஒண்ணு ஆகாது, எல்லாம் சரியாயிடும் என்றார். இந்த முறை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் இனி வாழ முடியாது, வேறு எதையும் தாங்கும் தைரியம் எனக்கில்லை என்று ஆச்சி அழுது கொண்டே கூறினார். அதே நேரத்தில் போலீசாரும் அங்கு வந்திருந்தனர். இதற்குள் ஆரியன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி ஆரியன் மெய்யப்பன் பட்டப்பகலில் சுடப்பட்டார் என்ற செய்தி எங்கும் பரவியது. சிசிடிவி காட்சிகளில் ஆரியன் தாக்கப்பட்டதை பார்த்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். விகாஷ் அங்கே வந்திருந்தான். அவன் சித்தார்த்துடன் சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். சித்தார்த் டாக்டர் ராகேஷ் மறுபடி வெளியே வருவதை பார்த்து, டேய், ஆரியன் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானவன்டா, ஏதாச்சும் பண்ணு, என்கிட்ட என்ன வேணா கேளு, ரத்தம், கிட்னி, டிஷ்யூ என்ன வேணுமோ கேளு, நான் தர. அவன் பொழைச்சாகணும். அவன் பொழைக்கல மவனே, உனக்கு ஏன் கையால தாண்டா சாவு என்று அவன் காலரை பிடித்து கத்த ஆரம்பித்தான். இதற்குள் ஆச்சியின் உடல்நிலை மோசமடைந்தது. அவருக்குள் மீண்டும் பழைய கெட்ட நினைவுகள் ஞாபகத்திற்கு வர ஆரம்பித்தன. மெய்யப்பன் கொல்லப்பட்டு ஆச்சி மடியில் இறந்தது நினைவுக்கு வந்தது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பே உமையாள் சம்பவ இடத்திலேயே வயிற்றில் 5 மாத பிள்ளையோடு இறந்து போனது நினைவுக்கு வந்தது. ஐயா ஆச்சியை கையாள தன்னால் இயன்றவரை முயன்றார். ஆனால் அவரும் பயந்தார். அவர் முகம் பயத்தால் கலங்கியது. அப்போது ஐயா என்கிற அலறல் அவர் காதுகளை வந்தடைந்தது. அது மின்மினியின் குரல். மின்மினி கல்பனாவுடன் நின்று கொண்டிருந்தாள். மின்மினியை பார்த்ததும் ஆச்சி மேலும் அழ ஆரம்பித்தார். ஐயா அழுது கொண்டிருந்த மின்மினியை பார்த்து, ஆரியனுக்கு ஒண்ணு ஆகாது, எல்லாம் சரியாயிடும். நாம கும்பிடுற சாமி நம்மள கைவிடாது. உனக்கு கெடுதல் நினைக்க கடவுள் பயப்படுவாரு. உன்னோட தாலி பாக்கியம் ஆரியம் உசிர காப்பாத்தோம்
என்றார் ஐயா. அதன்பின் ஐயா ஆச்சியை அணைத்துக் கொண்டு, பெரியவனையே தளர்ந்து போனேனா மத்தவங்களை யாரு சமாதானம் பண்ணுவா? அவனுக்கு எதுவும் ஆகாது, நம்பு மீனா என்றார். இங்கே நிவாசினி மின்மினியை தன் அருகில் உட்கார வைத்தாள். மின்மினி நிவாசினியின் அருகில் உயிரில்லாத ஜடமாய் அமர்ந்தாள். கல்பனாதான் அவளை காலேஜில் இருந்து மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருந்தார். வரும் வழியில் அவளுக்கு கல்பனா செய்தி சேனல்களை எல்லாம் போட்டு காட்டி உண்மையை புரிய வைத்திருந்தார். மின்மினி எல்லாம் தெரிந்தும் அமைதியாக ஸ்தம்பித்து போய் அமர்ந்திருந்தாள். அவள் கண்களில் இருந்து மட்டும் கண்ணீர் இறங்கிக் கொண்டே இருந்தது. துடைக்க கூட தோன்றாமல் வெறித்து பார்த்து அமர்ந்திருந்தாள் மின்மினி. ஆச்சி அவள் அழுவதை பார்த்து கொண்டிருக்க, அப்போது எதையோ கவனித்த ஆச்சி திடீரென்று கோபத்தில் அவள் அருகில் வந்து, என்ன மின்மினி, என்ன கலர் டிரெஸ் போட்டிருக்க நீ? வெள்ளை கலர்ல ஏன் வெறுங்கையா இருக்க? கல்யாணமான பொண்ணு வளையல் போடாம இருக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நெத்தில வச்சுக்கிற குங்குமம் எங்க? ஏன் இப்படி பாழு நெத்தியா வந்திருக்க என்றாள். மின்மினி இன்னும் அமைதியாக இருந்தாள். அதனால் ஆச்சி அவளை பலமாக உலுக்கி, மின்மினி, எனக்கு முதல்ல பதில் சொல்லு. இதெல்லாம் ஆரியனை பாதிக்கணும் உனக்கு தெரிஞ்சுதான் அதெல்லாம் பண்றியா என்று கேட்டார். ஐயா ஆச்சியை கையாண்டு கொண்டே, மீனா, நீ நம்ம பேத்திக்கிட்ட பேசிட்டு இருக்க, என்ன பேசுறேன்னு ஞாபகம் வச்சுட்டு பேசு என்றார். ஆச்சி சுயநினைவுக்கு வந்தவர் போல, இல்லங்க, அவகிட்ட முதல்லயே சொல்லிருக்க, முழு வெள்ளை போடாத நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு. உமையாள் கூட அவங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னால ஒயிட் சாரி தான் போட்டுட்டு போனா. அந்த ஒயிட் ட்ரெஸ்ல ரத்தத்தோட அன்னைக்குதான் நான் அவளை பார்த்தேன். அதுல இருந்து எனக்கு வெள்ளை ட்ரெஸ் எந்த பொண்ணு போட்டாலும் உள்ளுக்குள்ள பயம் வந்துரும். இவளை பாருங்க, நான் அவ்வளவு சொல்லியும் இன்னைக்கு அவ ஒயிட் ட்ரெஸ்ல காலேஜுக்கு போயிருக்கா என்று ஆச்சி மீண்டும் ஆவேசப்பட்டார். மின்மினிக்கு ஆச்சி பேச பேச எல்லாமே நினைவுக்கு வந்தது. டான்ஸ் காம்படிஷனுக்காகவே அவள் அந்த வெள்ளை அனார்கலி ஆடையை அணிந்திருந்தாள். உச்சியில் வைக்க வேண்டிய குங்குமத்தை வைக்காமல் இருந்தாள். திடீரென மின்மினி கேவி கேவி அழ ஆரம்பித்தபடி அங்கிருந்து நகர ஆரம்பித்தாள். மின்மினி, எங்க போற என்று ஐயா அவளை தடுக்க முயன்றார். யசோதா மின்மினியின் பின்னால் சென்று கொண்டே, மாமா, நீங்க அத்தையை பாத்துக்கங்க, நான் மின்மினிய பாக்குறேன் என்றார். யசோதாவோடு கல்பனாவும் ஓடி வந்தார். ஆனால் மின்மினி வேகமாக ஓடினாள். ஹாஸ்பிட்டலில் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாள் என்பது அவளுக்கே தெரியவில்லை. ஒரு இடத்தில் ஏதோ தடுக்கி கீழே விழுந்தவள், ஆரியன் என்று அலறினாள். பின்னாடியே ஓடி வந்த யசோதா அவளை தூக்கி அணைத்த போது அவள் தரையில் படுத்துக் கொண்டிருந்தாள். மின்மினி அழுது கொண்டே யசோதாவை பார்த்து, ஆண்டி, அவருக்கு என்னாச்சு? அவருக்கு எதுவும் ஆகாதில்ல என்று கேட்க, சித்தார்த் அம்மா யசோதா அவளை சமாதானம் செய்து, அவனுக்கு ஒன்னும் இல்லம்மா, சீக்கிரம் சரியாயிடுமா என்றார். மின்மினி அவள் சொல்வதை கேட்டு சந்தோஷம் கொள்ளாமல் அவளிடமிருந்து பிரிந்து, ஆச்சி சொன்னது சரிதான், நான் முதல்ல இந்த ட்ரெஸ்ஸ மாத்தணும், இந்த ட்ரெஸ் ஃபுல்லா அழுக்கா இருக்கு. மின்மினி இப்படி சொல்லிக்கொண்டே வேகமாக எழுந்து அங்கிருந்து கிளம்பினாள். உடன் யசோதாவும் சென்றார். இந்த நேரத்தில் மின்மினி சுயநினைவில் இல்லை என்பது யசோதா கல்பனா இருவருக்குமே பயத்தை உண்டாக்கியது. இங்கு டாக்டர்கள் ஆரியனை காப்பாற்ற முயற்சி செய்தனர். 6 மணி நேரம் கழித்து மின்மினி தனது அடர் பச்சை நிற ஆர்கன்சா புடவையை மாற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு அருகில் உள்ள கோவிலில் ஆச்சியுடன் அமர்ந்திருந்தாள். வைத்தீஸ்வரனும் தையல் நாயகியும் ஆச்சியையும் மின்மினியையும் எந்த சலனமும் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களோடு யசோதாவும் நிவாசினியும் அமர்ந்திருந்தார்கள். ஆச்சி அழுது கொண்டே இருக்க மின்மினி அவரை சமாதானம் செய்தபடி இருந்தாள். ஆச்சி, ஆரியனுக்கு ஒன்னும் ஆகாது, அவரும் நானும் உங்களையும் ஐயா மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா இருப்போம் என்றாள். அதே நேரம் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அறையின் கதவு திறந்ததும் சித்தார்த் வேகமாக ராகேஷிடம் சென்று அவன் காலரை பிடித்தபடி பார்க்க, டாக்டர் ராகேஷ் முகத்தில் புன்னகையோடு சித்தார்த்தை பார்த்து, டே, உன் கையால நான் சாக விரும்பல, எனக்கு மட்டும் இல்ல ஆரியனுக்கும் ஆயுசு கெட்டி, ஆபரேஷன் சக்சஸ் என்றான். ராகேஷின் வார்த்தைகளை கேட்டு சித்தார்த் மற்றும் சூரஜ் இருவரும் நிம்மதியானார்கள். சித்தார்த் ராகேஷை அணைத்துக் கொண்டான். அதன் பின் அவன் ராகேஷை விட்டு வேகமாக ஐயாவிடம் ஓடினான். ஐயாவை கட்டி பிடித்து, ஆல் இஸ் வெல் என்றான். டாக்டர் ராகேஷும் அவரை பின்தொடர்ந்து சென்று ஐயாவிடம், ஐயா, ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு, அவன் சுயநினைவுக்கு வந்துட்டான்னா முழுசா கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டிட்டான்னு அர்த்தம் என்றான். ஐயாவின் கண்களில் இருந்து இப்போது கண்ணீர் வந்துவிட்டது. கூப்பிய கரங்களுடன் கடவுளுக்கு நன்றி தெரிவித்து, ஈஸ்வரா, அவனுக்கு சுயநினைவு கூடிய சீக்கிரமே வரணும் என்றார்.
சித்தார்த்தம் கண் கலங்கினான். சரி, நான் போய் இதை ஆச்சிக்கிட்டையும் மின்மினிகிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன் என்றபடி கோவிலுக்குள் இருந்த அவர்களை பார்த்து விஷயத்தை சொன்னான். இதை கேட்டதும் ஆச்சியும் யசோதாவும் உடனடியாக மருத்துவமனைக்கு திரும்பினர். ஆனால் மின்மினி அங்கிருந்து எழவே இல்லை. நிவாசினி, மின்மினி வா, நாம் ஆரியனை போய் பார்க்கலாம் என்று சொல்ல மின்மினி இல்லை என்று தலையை ஆட்டினாள். இல்ல நிவா, அவருக்கு மயக்கம் தெளிஞ்சு சுய நினைவுக்கு வர்ற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் என்றாள். ஆரியன் மார்பை துளைத்த குண்டுகளை 6 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பின்னர் மருத்துவர்கள் நீக்கினார்கள். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் சுய நினைவில்லாமல் இருந்ததால் மின்மினி அவனுக்கு சுய நினைவு வரும் வரை கோவிலிலேயே இருப்பதாய் சொன்னாள். அதன்பின் கர்ப்பிணியாக இருக்கும் நிவாசினியிடம், பிளீஸ் நீ வீட்டுக்கு போ நிவா, குழந்தைக்கு இந்த சூழல் நல்லது கிடையாது என்றாள். நிவாசினி மின்மினியிடம் ஏதோ சொல்ல முற்பட்ட போது யசோதா அவர்கள் பின்னால் நின்று, மின்மினி சொல்றது சரிதான் நிவா, நீ வீட்டுக்கு போ. ஆரியன் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டிட்டான், அதனால பயம் இல்ல. நீ போய் கொஞ்ச நேரம் நீட்டி நிமிந்து படு. குழந்தை ரொம்ப நேரமா ஒரே பொசிஷன்லயே இருக்கு என்றார். யசோதாவும் மின்மினியும் தொடர்ந்து வற்புறுத்தவும் நிவாசினி அங்கிருந்து கிளம்பினாள். யசோதா நிவாசினியுடன் போக மின்மினி தையல் நாயகியை பார்த்து கை குப்பி வேண்ட ஆரம்பித்தாள். தாயே, எப்படியோ அவர் உயிரை காப்பாத்தி கொடுத்துட்ட, அதே மாதிரி அவரோட ஆரோக்கியத்தை பழையபடிக்கும் கொடுமா என்று கண்களில் நீர் வழிய வேண்டிக் கொண்டாள் மின்மினி. இரவு 11 மணியளவில் ஆரியனுக்கு சுயநினைவு திரும்பியது. சுயநினைவு வந்தவுடன் ஆச்சி முதலில் சென்று அவனை பார்த்தார். அதன் பிறகு அனைவரும் ஆரியனை சந்திக்க சென்றனர். அதுவரை ஹாஸ்பிட்டல் வராண்டாவில் இருந்த நாற்காலிகளில் காத்து கொண்டிருந்த மின்மினி ஆரியன் கண் விழித்து விட்டான் என்றதும் உடனே பார்க்க தயங்கினாள். அவள் கால்கள் நடுங்கின. கல்பனா அவளை கைத்தாங்கலாக பிடித்து கொண்டார். மெதுவாய் நடந்து உள்ளே போனவளுக்கு அதற்கு மேலும் ஆரியனை அந்த கோலத்தில் பார்க்க தைரியம் இல்லை. அவன் உடலில் பல மருத்துவ கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தன. கட்டுமஸ்தான தேகத்தோடு ஆர்மி கமாண்டோ போல 6 அடி உயரத்தில் பார்ப்பவரை மிரட்டிக் கொண்டிருந்த அழகான ஆரியன் இப்போது தன் எதிரே நிற்பவர்கள் யார் யார் என தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தான். ஆரியனை அப்படி பார்க்க முடியாமல் மின்மினி அடுத்த அடி முன்னே வைக்க முடியாமல் பின்னோக்கி திரும்ப பார்த்தாள். கல்பனா மின்மினியை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு ஆரியன் அருகே அழைத்து போனார். ஆரியன் சுயநினைவு திரும்பினாலும் இன்னும் லேசான மயக்கத்தில் இருந்தான். ஆபத்தான கட்டத்தை தாண்டி விட்டான் என டாக்டர்கள் சொன்னாலும் அவன் இருந்த நிலை, அவனுக்கு பொருத்தப்பட்ட கருவிகள் எல்லாம் ஒருவித பயத்தை கொடுத்தது. ஆரியனை பார்க்க முடியாமல் மின்மினி ஒரு மூலையில் ஒடுங்கினாள். அப்போது அவள் தோளில் யாரோ கை வைத்தார்கள். அவள் திரும்பி பார்த்தபோது ஸ்ருதி அங்கே நின்றிருந்தாள். அதுவரை தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த மின்மினி ஸ்ருதியை பார்த்ததும் உடைந்து கதற ஆரம்பித்தாள். ஸ்ருதி மின்மினியை அணைத்து ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு, மினி என்ன இது, நீ இப்படி பண்ணினா மச்சானை யார் பாத்துக்கிறது என்று கூறி அவளை அமைதிப்படுத்தினாள். மின்மினி அழுது கொண்டே, எனக்கு ஏன் ஸ்ருதி இப்படியெல்லாம் நடக்குது, என்னாலதான் ஆரியனுக்கு இப்படி ஆயிடுச்சோ, நான் ராசி இல்லாதவ ஸ்ருதி, எனக்கு பிடிச்ச எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்துல என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆரியன் சாவ போய் பார்த்துட்டு திரும்பி வந்திருக்காரு, ஆனா எனக்கு பயமா இருக்கு என்றாள். ஸ்ருதிக்கு அப்போதுதான் ஆரியன் மீது துப்பாக்கிச் சூடு நடந்தது தெரிய வந்தது. அதுவும் டிவியில் செய்தி பார்த்த போதுதான் தெரிந்தது. விகாஷ் அப்போது வீட்டிற்கு வந்திருக்கவில்லை. ஆனால் ஸ்ருதியின் பதட்டத்தை பார்த்த பிரதாப் அவளை இந்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருந்தார். அவர்களை மருத்துவமனை முதலில் உள்ளே அனுமதிக்கவில்லை. அதன்பின் அங்கே வந்த சித்தார்த் அவர்களை பார்த்ததும் அவர்களை உள்ளே அழைத்து வந்திருந்தான். ஸ்ருதி மின்மினி தோளை தட்டி கொடுத்தாள். மச்சான் உயிரோட பழிச்சதுக்கு காரணமே நீயாதான் இருப்ப மின்மினி, உனக்காகத்தான் அவர் உயிரை கையில புடிச்சு திரும்ப பொழைச்சு வந்திருக்காரு. நீ இப்ப தைரியமா இருக்க வேண்டிய நேரம், வேற எதையும் யோசிக்காத என்றாள். மின்மினி அவளை அணைத்து கொண்டு, ஸ்ருதி எனக்கு இப்ப எல்லாமே ஆரியன் தான் ஸ்ருதி, அவருக்கு இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கல, அவருக்கு ஏதாவதுன்னா நான் உயிரோடைய இருக்க மாட்டேன் என்று மீண்டும் அழ ஆரம்பித்தாள். மின்மினியின் அழுகை இப்போது அதிகரித்திருந்தது. ஸ்ருதி அழுது கொண்டிருக்கும் மின்மினியை உலுக்கி, வாயு மூடு, அபசகுணமா பேசாத, ஆரியன் மச்சானுக்கு எதுவும் ஆகாது, இதுவரைக்கும் சாய்பாபா பாத்துக்கிட்டாரு, இனிமே டாக்டருங்க பாத்துப்பாங்க, சாய்பாபா நிச்சயம் ஆரியனை சீக்கிரமா குணப்படுத்துவாரு,
நான் சாய்பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு மஞ்ச துணியில காசு முடிஞ்சு வச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன் என்றாள் ஸ்ருதி. ஆரிய மச்சான் குணமானதும் நம்ம எல்லாரும் ஒன்னா ஷீரடிக்கு போயிட்டு வரலாம், சரியா என்று ஸ்ருதி மின்மினியை சமாதானம் செய்ததும் மின்மினி கண்ணீரோடு சரி என தலையசைத்தாள். கொஞ்ச நேரத்தில் மின்மினி சமாதானமானாள். ஸ்ருதியிடம் மின்மினி இப்படி அழுவது முதல் முறை அல்ல. அவளுடைய குடும்பத்தை ஒரே நாளில் இழந்து நின்றதை நினைத்து அடிக்கடி ஸ்ருதியிடம் சொல்லி அழுபவள்தான் மின்மினி. அதனால் அவளின் வலியும் பயமும் ஸ்ருதிக்கு நன்றாகவே புரிந்திருந்தது. மின்மினி அழுது கொண்டே எதுவும் சாப்பிடாமல் இருந்ததால் மயக்கமாக வருவதாக சொன்னாள். கிட்டத்தட்ட 14 மணி நேரமாக மின்மினி ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தவில்லை. அதனால் எனர்ஜி லோவாக இருந்தது. ஸ்ருதிக்கு மின்மினியின் உடல்நிலை புரிந்தது. வேகமாக அவளை ஒரு கையால் தாங்கினாள். அப்போது அவள் பின்னால் நின்றிருந்த பிரதாப், ஸ்ருதிமா, இந்த பொண்ணை நீ உட்காரவை, நான் போய் தண்ணி கொண்டுட்டு வர என்றபடி ஹாஸ்பிட்டலின் இன்னொரு பக்கம் போனார். மாமனார் சொன்னதும் ஸ்ருதி, சரிங்க மாமா என்றபடி மின்மினியை அருகில் இருந்த நாற்காலியில் அமர வைத்தாள். அதற்குள் மின்மினியை காணாமல் ஆச்சியும் ஐயாவும் பதறினார்கள். மகாதேவன் அவர்களை பதட்டப்பட வேண்டாம் என்று சொல்லியபடி, மறுபடியும் கோயிலுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன், சொக்கலிங்கம் நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று வெளியே வந்தார். ஆச்சி கல்பனாவை பார்த்து, நாங்கெல்லாம் சுயநினைவோட இருக்க மாட்டோம்னு தானே உன்னை கூடவே இருக்க சொன்னேன் கல்பனா என்று சீர, கல்பனா தலை குனிந்து, மன்னிச்சிருங்க ஆச்சி, என் கையை பிடிச்சிட்டு தான் நின்னாங்க. ஆனா ஆரியன் தம்பிய பார்த்து அவர் அப்படி பார்க்க முடியல, நான் ஓரமா இருக்கேன்னு இங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க என்று சொன்னாள். ஐயா குறுக்கி வந்து, கல்பனா, எல்லாத்துக்கும் விளக்கம் வேணும்னு கேட்கல, மின்மினி எங்கன்னு கேக்குறோம் என்றார். அதே நேரத்தில் மின்மினி ஆரியன் இருந்த அறைக்கு சற்று தள்ளி இருந்த சோஃபாவில் ஸ்ருதியுடன் அமர்ந்திருந்தாள். பிரதாப் ஸ்ருதிக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். ஸ்ருதி மின்மினியை தண்ணீர் குடிக்க வைத்து அவளை சுயநினைவுக்கு கொண்டு வர தண்ணீரை அவள் முகத்தில் தெளித்தாள். அதே நேரம் மகாதேவன் வெளியே வந்தவர் இதை பார்த்துவிட்டு படபடப்போடு அவர்கள் அருகே வந்தார். நீங்க 2 பேரும் யாரு? எங்க பொண்ணு மின்மினிய நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கோபமாக கேட்டார். மகாதேவனுக்கு பிரதாப் ஸ்ருதியை யார் என தெரியாததால் பதட்டமாக பேசிக் கொண்டிருக்க, அப்போது அங்கே சித்தார்த்தும் விகாஷும் ஒன்றாக வந்து கொண்டிருந்தார்கள். சித்தார்த் தன்னுடைய தாத்தா விகாஷின் அப்பாவிடம் ஏதோ வாக்குவாதம் செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, என்னாச்சு தாத்தா, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க என்று கேட்டான். விகாஷிற்கு அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அவனுடைய அப்பாவையும் ஸ்ருதியையும் பார்த்ததும் என்ன செய்வது என்று புரியவில்லை. எதுவும் பேசாமல் ஸ்ருதியை முறைத்தபடி நின்றிருந்தான். மகாதேவன் சித்தார்த்திடம், நம்ம காட்ஸ் எல்லாம் எங்க போனாங்க? இவங்க 2 பேரும் யாரு? எதுக்கு நம்ம மின்மினிக்கு என்னமோ குடிக்க கொடுத்துட்டு இருக்காங்க? அவளை பாரு, மயங்கி கிடக்குறா என்று பதட்டம் தணியாத குரலில் சொன்னார் மகாதேவன். ஆரியனுக்கு நடந்த விஷயங்கள் காரணமாக மகாதேவன் யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். அவருடைய வார்த்தைகள் மூலம் தாத்தா சொல்ல வருவதை புரிந்து கொண்ட சித்தார்த், தாத்தா, இவங்க ஸ்ருதி நம்ம மின்மினியோட ஃப்ரெண்ட், அவர் அவங்களோட மாமனார், மின்மினிய பார்க்க வந்திருக்காங்க என்றான். சித்தார்த் அப்படி சொன்னதும் மகாதேவன் அமைதியாகி பின்னர் பிரதாப்பிடமும் ஸ்ருதியிடமும் தவறாக பேசியதற்காக மன்னிப்பு கேட்டார். அதன்பின் மின்மினியை எல்லோரும் தேடுவதால் அவளை உள்ளே அழைத்து போகலாம் என சொல்ல, சித்தார்த் ஸ்ருதி உதவியோடு மின்மினியை மற்றொரு வார்டுக்கு அழைத்து போய் அவளை பரிசோதிக்க சொன்னான். நைட் டியூட்டி டாக்டர் அவள் வீக்காக இருப்பதாக சொல்லிவிட்டு அவளுக்கு குளுக்கோஸ் ஏற்ற வேண்டும் என்று பரிந்துரை செய்ததும் சித்தார்த் சம்மதித்தான். சித்தார்த் ஸ்ருதியிடம், மின்மினி கூடவே இருங்க ஸ்ருதி, நான் போய் ஆச்சி ஐயா கிட்ட இது இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன் என்றபடி அங்கிருந்து ஆரியன் வார்டுக்கு போனான். விகாஷ் நடந்த விஷயம் தொடர்பாக சித்தார்த்திடமும் ஆரியனிடமும் சில கேள்விகள் கேட்க வந்திருந்தான். ஆனால் ஆரியன் இன்னும் முழுமையான சுயநினைவுக்கு வரவில்லை என்றதும் அமைதியாக திரும்பி போக வேண்டியதாக இருந்தது. அப்பா பிரதாப்பின் பக்கம் திரும்பிய விகாஷ், அப்பா வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் என்றான். ஸ்ருதி தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் இங்கே வந்தது விகாஷிற்கு பிடிக்கவில்லை. அதனால் அவளை பற்றி அவன் அதிகமாக கண்டுகொள்ளவில்லை. அதை பார்த்த ஸ்ருதிக்கும் பொசுக்கென்று கோபம் வந்தது. கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் நடக்குது, இப்படி எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போக முடியுது இவரால என்று யோசித்த ஸ்ருதி பிரதாப்பை பார்த்து, மாமா, நான் இன்னைக்கு நைட் இங்கேயே இருக்கவா? மின்மினிக்கு ட்ரிப் ஏறிட்டு இருக்கு என்றாள். பிரதாப் விகாஷை பார்த்தார். அவர்களுக்குள் ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்தவர், சரிமா நீரு, காலையில வந்து கூப்பிட்டு போறோம் என்றார். அதுவரை அமைதியாய் நின்ற விகாஷ் அப்பாவை பார்த்து, அப்பா எதுல வந்தீங்க என்று கேட்க அவர் கார் சாவியை கையில் கொடுத்தார்.
விகாஷ் கார் சாவியை வாங்கி அருகில் இருந்த கான்ஸ்டபிளிடம் தந்தான். நீங்க வண்டியை ஓட்டுங்க என்றபடி கிளம்பி போனான். ஸ்ருதிக்கு கோபம் இன்னமும் தீரவில்லை. குறைந்தபட்சம் ஸ்ருதியை பார்த்து போயிட்டு வர என்று கூட விகாஷ் சொல்லவில்லை. பிரதாப் காருக்குள் அமர்ந்து கொண்டு, நீ உன் பொண்டாட்டி கூட துணைக்கு இருக்கலாம்ல விகாஷ், வர வர ரொம்ப அநியாயமா நடந்துக்கிறேன்னு நினைக்கிறேன் என்றார். விகாஷ் முன்னால் ரோட்டை பார்த்து கொண்டே, ரொம்ப டயர்டா இருக்குப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் என்றார். அதற்கு பிறகு பிரதாப்பால் வேற எதுவும் பேச முடியவில்லை. கிளம்பும் போதும் கூட தன்னை பார்க்காமல் போன ஸ்ருதி மீது அவனுக்கு கோபமாக வந்தது. இங்கே ஸ்ருதி இரவு முழுவதும் மின்மினி அருகில் இருக்க ஆச்சி ஆரியன் அருகில் இருந்தார். அதிகாலை 5 மணி அளவில் ஆரியனுக்கு முழுதாக சுயநினைவு திரும்பியது. அவன் கண்விழித்து சுற்றும் முற்றும் பார்த்தபோது பக்கத்து சோஃபாவில் ஆச்சி தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டான். ஆரியன் லேசாய் நகர முயற்சிக்க நெஞ்சுவலி அதிகமானது. ஆரியன் அதற்கு பிறகு அமைதியாக கண்களை மூடினான். அவனுக்கு நடந்த எல்லாம் ஒன்று விடாமல் நினைவுக்கு வந்தது. அதன்பின் ஏதோ ஞாபகம் வந்தவனாய் மின்மினியை அங்கும் இங்கும் தேட ஆரம்பித்தான். ஆரியன் ஆச்சியை அழைத்தாலும் அவனுக்கு குரல் அவ்வளவாக எழவில்லை. ஆரியன் மிகவும் பலவீனமாக இருக்கவே மருந்துகளின் தாக்கத்தால் மீண்டும் உறங்கி போனான் ஆரியன். அடுத்த நாள் காலை 6 மணிக்கு மின்மினி கண் விழித்தாள். அதற்குள் அவளிற்கு 2 குளுக்கோஸ் பாட்டில்கள் ஏற்றி அதன்பின் அவற்றை அகற்றிவிட்டு அவளை ஊசி மூலம் தூங்க வைத்திருந்தார்கள். ஸ்ருதி அவள் அருகில் நாற்காலியில் அமர்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தாள். மின்மினி படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்தபடி, ஸ்ருதி எந்திரி என்று எழுப்பினாள். அவள் குரலை கேட்டு அலறி அடித்து எழுந்த ஸ்ருதி, மின்மினி உனக்கு ஓகேவா இருக்கா என்று கேட்டாள். மின்மினி ஆமா ஐம் ஃபைன் என்று தலையசைத்துவிட்டு, சரி நான் பாத்ரூம் போனும் என்றாள். ஸ்ருதி அவளை பிடித்துக்கொண்டு பாத்ரூம் வரை நடக்க மின்மினி ஸ்ருதியை தடுத்து, இல்ல ஸ்ருதி ஐம் ஆல் ரைட், நானே போய்க்கிறேன் என்றபடி அவளாகவே பாத்ரூமிற்குள் நுழைந்தாள். அப்போது அறையில் ஸ்ருதி மட்டும் தனியாக அமர்ந்திருக்கையில் அங்கே விகாஷ் வந்தான். உன் ஃப்ரெண்டுக்கு இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டான். ஸ்ருதி அவனை ஏறெடுத்தும் பார்க்காமல், இப்ப பரவாயில்ல என்றாள். விகாஷ் அதை கேட்டு தலையை சரி செய்து கொண்டே, சரி நீ இப்ப கிளம்பு, அத்த நீ நைட்ல இருந்து எதுவும் சாப்பிடலன்னு புலம்பிட்டு இருக்காங்க என்றான். ஸ்ருதி அதை கவனிக்காதவள் போல, பரவாயில்ல நான் மினி ஹஸ்பண்டுக்கு முழிப்பு வந்ததும் அவரை பார்த்துட்டே போறேன் என்றாள். இதே நேரத்தில் விகாஷுடன் வாக்குவாதம் செய்யவோ சண்டையிடவோ விரும்பாத ஸ்ருதி அவனுடைய வார்த்தைகளுக்கு நிதானமாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் உண்மையில் அவள் விகாஷ் மீது மிகவும் கோபமாக இருந்தாள். விகாஷ் அவளை சுயநலவாதி என்று நேரடியாக சொன்னது அவள் மனதை துளைத்தது. அதனாலேயே அவனோடு பேசாமல் இருக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். மின்மினி முகம் கழுவிக்கொண்டு வெளியே வந்தவள் அங்கே விகாஷை பார்த்து, எப்ப வந்தீங்க? நான் உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன் போல என்றாள் சங்கடமாக. விகாஷ் ஒரு சிறு புன்னகையை உதட்டில் வரவழைத்துக் கொண்டு, இல்ல ஒரு கஷ்டமும் இல்ல, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க ஹெல்த் ஓகேவா என்று கேட்டான். மின்மினி தலையை ஆட்டியபடி, நல்லா இருக்கேன் என்றாள். அதன்பின் மூவரும் அமைதியானார்கள். அதன்பின் மின்மினி அதை உடைத்து ஸ்ருதியை பார்த்து, நான் அவரை போய் பார்த்துட்டு வரேன் என்றாள். ஸ்ருதியும் விகாஷும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். மின்மினி இருவரையும் விட்டுவிட்டு ஆரியன் அறையை நோக்கி போனாள். மூடியிருந்த வாசலில் இருந்து கண்ணாடி வழியே ஆரியனை பார்த்ததும் மின்மினியின் கண்களில் நீர் வழிந்தது. அவனுக்கு ஏதோ ஆகல மின்மினி, அவன் ஆயுசு கெட்டி, உன் தாலி பாக்கியம் அவனை காப்பாத்திருச்சு, நீ தேவையில்லாம அழாத என்ற ஆச்சியின் குரலை கேட்டு மின்மினி திரும்பி அவரை அணைத்துக் கொண்டாள். ஆச்சி அவள் முதுகில் தட்டி கொடுத்து, இப்போ உனக்கு பரவாயில்லையா, ஊசி போட்டாங்களா என்று கேட்டார் ஆச்சி. மின்மினி ஆமாம் என்று சொல்லிக்கொண்டே, அவருக்கு இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டாள். ஆச்சி மின்மினியின் கையை பிடித்துக்கொண்டு, ஏன் நீயே போய் பாரு என்றார். மின்மினி வேகமாக ஆச்சியின் கையை பிடித்து, இல்ல ஆச்சிமா, என்னால் அவரை இந்த மாதிரியெல்லாம் பார்க்க முடியாது என்றபடி மீண்டும் அழ ஆரம்பித்தாள். ஆச்சி அவளை அணைத்து கொண்டு, நீ போய் அவனை பார்க்கலன்னா அவன் இன்னும் மோசமாயிடுவான், அவன் ஹெல்த் சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும்னா அவன் கூட நீ இருக்கணும் என்றார். ஆச்சி மின்மினியின் முகத்தை பிடித்து கண்ணீரை துடைத்து விட்டபடி, அந்த வைத்தீஸ்வரன் நீ வேண்டிக்கிட்டபடி ஆரியனை உயிர் பிழைக்க வச்சுட்டாரு, ஆனா இதுக்கப்புறம் அவன் சீக்கிரமா குணமாகணும்னா நீ அவன் கூட இருக்கணும் மின்மினி என்றார். மின்மினி ஆச்சியின் வற்புறுத்தலின் பேரில் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு ஒரு பெரிய மூச்சை எடுத்து தன் கண்ணீரை நிறுத்தினாள். மெதுவாக ஆரியன் அறைக்கு சென்று அவன் அருகில் நின்றாள்.
ஆரியன் மார்பில் 2 இடங்களில் குண்டுகள் பாய்ந்திருந்தன. அதனால் அவனது மார்பில் கட்டுக்கள் போடப்பட்டு அறுவை சிகிச்சை காயங்கள் மூடப்பட்டிருந்தன. ஆரியன் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். கண்ணில் பொங்கி வரும் நீரை கட்டுப்படுத்திக் கொண்டு ஆரியனின் கையை பிடித்துக்கொண்டு அவன் அருகில் அமர்ந்தாள் மின்மினி. விகாஷும் ஸ்ருதியும் எதுவும் பேசாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். அதன் பின் ஸ்ருதி, நான் போய் மச்சானை பார்த்துட்டு வரேன் என்றாள். விகாஷ் ஸ்ருதி முன்னால் நின்று கொண்டு, உனக்கு அப்படி என்ன கோவம் என் மேல என்று கேட்டான். ஸ்ருதி எதுவும் பேசாமல் மீண்டும் நடக்க விகாஷ் ஸ்ருதியின் கையை பிடித்தான். ஸ்ருதி, விடு விகாஷ், இது ஹாஸ்பிட்டல், நம்ம ரூம் இல்ல என்றாள். முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு நீ மச்சானை பார்க்கப்போ இல்ல மாமனை பார்க்கப்போ என்றான் விகாஷ் எரிச்சலோடு. அதை கேட்ட ஸ்ருதி, ஓ, நான் பேசுறது உங்களுக்கு எரிச்சலா இருக்கா என்று கிண்டல் செய்தாள். அதன் பின் விகாஷின் கண்களை பார்த்தவள், விகாஷ், மனசுல இருந்து பேசுறது வேற, மனசுல இருந்து புரிஞ்சுக்கிறது வேற. நீ என்ன புரிஞ்சுக்கிறையோ அது நான் கிடையாது. நான் என்னவா இருக்கனோ அதான் நான். உன் சௌகரியத்துக்காக என்ன உன்னோட புரிதலுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் மாத்திக்க முடியாது. உனக்கு என்ன பத்தி சந்தேகம் இருக்குன்னா அது உன்னோட பிரச்சனை. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன்னால என்ன எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு புரிஞ்சுக்க, இல்லனா உனக்கு மனசுக்கு பட்டபடி செய் என்றபடி அங்கிருந்து நகர்ந்தாள் ஸ்ருதி. விகாஷ் பதில் சொல்ல தோன்றாமல் அவள் சொல்வதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் ஆரியன் அனுமதிக்கப்பட்டிருந்த அறையில் மின்மினி ஆரியனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க ஆரியன் மெதுவாக கண்களை திறந்தான். ஆரியன் தன் பக்கத்தில் இருந்த மின்மினியை பார்த்ததும் உடனே மின்மினியிடம் லேசான எரிச்சலை வெளிப்படுத்தி, அப்பவே எங்க போயிருந்த? நான் கண்ணு முழிச்ச உடனே நீ என் பக்கத்தில் இருந்திருக்கணுமா வேணாமா என்று கேட்டான். ஐயா ஆரியன் அருகில் வந்து, அவ உனக்காக ஒரு சுட்டு தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்து உடம்புக்கு முடியாம போய் மயக்கமாயிட்ட ஆரியன். இப்போதான் இன்னொரு ரூம்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகியே இங்க வந்திருக்கா என்றார். மின்மினி உடல் நலமில்லாமல் இருக்கிறாள் என ஐயா சொன்னதும் ஆரியன் அவளை ஒரு நொடி பார்த்துவிட்டு மீண்டும் வலியால் கண்களை மூடினான். அவனுக்கு இன்னமும் உடல் பலவீனமும் வலியும் இருந்தது. அதை பார்த்த ஐயா மின்மினியிடம், நீ அவனை கூடவே இருந்து கவனிச்சுக்க மின்மினி என்று சொல்லிவிட்டு அறையில் இருந்து வேதனையோடு வெளியேறினார். ஐயா சென்றவுடன் ஆரியன் கையை நீட்டி மின்மினியின் கையை பிடிக்க நினைக்கையில் சரியாய் ஸ்ருதி உள்ளே வந்தாள். ஸ்ருதியை பார்த்தவுடன் மின்மினி ஆரியனிடமிருந்து வேகமாக எழுந்து அவள் அருகே சென்றாள். இது வலியில் படுத்திருந்த ஆரியனுக்குள் லேசான கோபத்தை உண்டு செய்தது. ஸ்ருதி ஆரியன் அருகே வந்து, இப்ப வலி எப்படி இருக்கு மச்சான் என்று கேட்டாள். ஆரியன் லேசாக கண்களை திறந்து ஸ்ருதியின் மச்சான் என்கிற வார்த்தை பிரயோகத்தால் லேசாக ஆச்சரியப்பட்டபடியே ஐ எம் ஓகே என்றான். ஆரியனின் பதிலை கேட்டதும் ஸ்ருதி நெஞ்சில் கை வைத்தபடி, அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. சீக்கிரமா உடம்ப சரி பண்ணிருங்க மச்சான், இல்லனா இந்த மின்மினி இந்த ஹாஸ்பிட்டல்லையே உண்டு இல்லன்னு ஒரு வழி பண்ணிருவா. நேத்து நைட் அவ பண்ண அலம்பல் இருக்கே, வேற வழியே இல்லாம செடேஷன்ல தூங்க வச்சோம். உங்களை பாக்குறதா இவளை பாக்குறதான்னு எல்லாருமே பதறி போயிட்டோம் என்றாள். தனக்காக உடலை பலவீனமாக்கிக் கொண்ட மின்மினியை ஆரியன் காதலோடு பார்க்க மின்மினி அவனை அதே நேசத்தோடு பார்த்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தனர். அதை கவனித்த ஸ்ருதி, பாரா, நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன், கடைசி வரைக்கும் மொரட்டு சிங்கள வாழ போறேன்னு சொன்ன மின்மினியா இது? இவ கண்ணு முழுக்க ஆரியன் மேல உள்ள லவ் ததும்பி வழியுது பாரு என்று மின்மினி கண்களை வேண்டுமென்றே துடைத்து விட்டாள் ஸ்ருதி. மின்மினி ஸ்ருதி கிண்டல் செய்ததால் சுய நினைவுக்கு வந்து ஆரியன் மீதான பார்வையை வேகமாக விலக்கினாள். இதை பார்த்து ஸ்ருதி சிரித்துக் கொண்டே, ஏய், உன் புருஷன் தானே, அவரு தானே லவ் பண்ற, நல்லா லவ் பண்ணு, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் என்றாள். மின்மினி இப்போது ஸ்ருதியை கிள்ளி, ஆரம்பிச்சிட்டியா? உன் வம்பெல்லாம் நாம அப்புறம் பேசிக்கலாம், இவரை விற்று என்றாள். ஸ்ருதி மின்மினியிடமிருந்து கையை விடுவித்து, ஓஹோ, புருஷன் வந்தவுடனே ஃப்ரெண்டு என்ன கழட்டி விடுறியா? வலிக்குதுடி, மெதுவா கிள்ளு என்றாள். இவர்கள் இருவர் பேசுவதையும் கேட்ட ஆரியன் மென்மையாய் புன்னகைத்தான். அவனால் நகரக்கூட முடியவில்லை. ஆபரேஷன் செய்த இடம் பச்சை ரணமாக இருந்தது. மூச்சு விடும்போது ஒவ்வொரு தையிலும் வலி கொடுத்தது. அதை கவனித்த ஸ்ருதி, சரி சரி, நான் இப்ப கிளம்புறேன். நீங்களும் என் ஃப்ரெண்டும் நல்லா கண்ணுலயே லவ் பண்ணுங்க. காதல் காயம் ஆத்துன்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? உங்க சர்ஜரி பெயின் எல்லாம் என் மின்மினி கண்ணிலேயே பார்த்து வண்டர் வுமன் மேஜிக் மாதிரி சரி பண்ணிடுவா என்று சொல்லிக்கொண்டே சிரித்தாள்.
ஸ்ருதி தன்னை கிண்டல் செய்ததும் மின்மினிக்கு முகம் சிவந்தது. சும்மா இருடி, எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப பாத்துக்கிறேன்டி உன்ன என்று ஸ்ருதியை அதட்டினாள். அப்போது விகாஷ் ஆரியன் அறைக்குள் வந்தான். அவன் உள்ளே நுழைந்த சமயம் மின்மினியும் ஸ்ருதியும் சிரித்து பேசிக் கொண்டிருக்க அதை ஓரக்கண்ணால் பார்த்தபடி உள்ளே நுழைந்த விகாஷ் நேராக ஆரியன் அருகில் சென்றான். விகாஷ் கட்டில் அருகே சென்று, ஆரியன், உங்க ரிப்போர்ட் எனக்கு முக்கியம், அதை உங்களால இப்ப கொடுக்க முடியுமா? உங்க ஹெல்த் ஓகேவா என்று கேட்டான். விகாஷ் அப்படி கேட்டதும் ஆரியன் சம்மதித்து கண்களால் சுட்டிக்காட்டி அவனை அருகில் உட்காரச் சொன்னான். ஆரியன் மெதுவாக மின்மினியிடம், மின்மினி, நீயும் ஸ்ருதியும் கொஞ்ச நேரம் வெளியில இருக்கீங்களா? நான் விகாஷ் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றான். மின்மினி மற்றும் ஸ்ருதி இருவரும் ஆரியன் சொன்னதற்கு மறுவார்த்தை சொல்லாமல் வெளியேறினார்கள். ஆரியன் இப்போது விகாஷை பார்த்து, விகாஷ், ஐ நீட் யுவர் ஹெல்ப். நான் உங்களை நம்பி சில விஷயங்களை சொல்ல போறேன். அது உங்க ஏசிபிக்கு தெரியாம நீங்க பாத்துக்கணும், முடியுமா என்று கேட்டான். விகாஷ் ஆரியன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் ஆரியனின் உடல் நலம் கருதி மௌனமாக ஆரியன் அடுத்து பேசும் வரை காத்திருந்தான். ஆரியன் நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தான். என்ன ஷூட் பண்ணது ஒரு பொண்ணு, அது யாரா இருக்கலாம்னா என்று அவன் சொல்ல ஆரம்பித்ததும் படாரென ஆரியன் அறைக்கதவை திறந்து கொண்டு ஒரு நபர் உள்ளே வந்தான். ஹலோ மிஸ்டர் ஆரியன், என்ன இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க என்று கேட்டான். அவனை பார்த்தவுடன் ஆரியன் முகம் கோபத்தில் துடித்தது. ஆனால் இதயத்திற்கு அருகே செய்திருந்த ஆபரேஷன் அவன் கோபத்தை சற்றே நிறுத்தி வைக்க பார்த்தது. வலியில் துடித்தபடி ஒரு கையால் மார்பை பிடித்துக் கொண்டு ஆரியன் எழப்போனான். அதனால் பதறிய விகாஷ், ஆரியன், என்ன இது? ஆபரேஷன் முடிஞ்சு இன்னும் ஒரு நாள் கூட ஆகல, நீங்க எழுந்திருக்கவே கூடாது என்றபடி மீண்டும் ஆரியனை படுக்க வைத்தான். அதே சமயம் அந்த மனிதன் இப்போது நடையின் வேகத்தை அதிகரித்துக் கொண்டே ஆரியனை நோக்கி வர ஆரம்பித்தான். ஆரியன் மீண்டும் எழ முயற்சித்ததால் அவனது பேண்டேஜ்களில் இருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. அதனால் பயந்து போன விகாஷ் வேகமாக எழுந்த டாக்டரை அழைக்கப் போனான். அப்போது அந்த மர்ம நபர் ஆரியன் அருகில் வந்து நின்றிருந்தான். வயது 55க்கும் மேல் இருக்கலாம் என்பது மாதிரியான தோற்றம், கருப்பான முகம், கண்ணாடி, முறுக்கிய மீசை என அவனை பார்த்தாலே குழந்தைகள் பயந்து அழும் அளவிற்கு தோற்றத்தில் ஒரு மிரட்டல் துணியை அவன் கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய ஆடைகள் அவன் பணக்கார வர்க்கத்தை சார்ந்தவன் என்பதை பறைசாற்றின. கையில் இருந்த பூங்குத்தை ஆரியனுக்கு அருகே வைத்த அந்த நபர், என்னப்பா ஆர்யா, இன்னும் கோவப்படுறத நீ விடலையா? இப்ப பார், மறுபடியும் உனக்கு தையல் போட வேண்டி வரும் போல என்று அவன் மார்பில் இருந்து வழிந்த ரத்தத்தை பார்த்து கொண்டே சொன்னான். ஆரியன் வலியால் துடித்தாலும் வலியை தாங்கிக் கொண்டபடி எதிரே நின்றவரிடம், எனக்கு காயம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன். ஆனா மிஸ்டர் தயாள் இதே மாதிரி உயிரோட பிழைப்பாரானதான் எனக்கு தெரியல என்றான். ஆரியனுக்கு பதில் சொல்ல அந்த நபர் வாயெடுக்க அதற்குள் விகாஷ் 2 மருத்துவர்களுடன் அங்கு வந்து சேர்ந்தான். டாக்டர்கள் அங்கிருந்த அனைவரையும் வெளியேறச் சொன்னார்கள். அந்த நபர் ஆரியனை ஒரு பேய்த்தனமான புன்னகையுடன் பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். விகாஷ் அங்கிருந்து கிளம்பி ஸ்ருதியை தேட ஆரம்பித்தான். ஹாஸ்பிட்டல் கார்டனில் ஸ்ருதியும் மின்மினியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது தன்னை யாரோ ரகசியமாக பார்ப்பது போல் உணர்ந்த மின்மினி சுற்றுமுற்றும் பயத்தோடு பார்த்தாள். அதை கவனித்த ஸ்ருதி, உனக்கு என்னாச்சு, ஏன் பயப்படுற என்று கேட்க மின்மினி இல்லை என்பது போல தலையை மட்டும் ஆட்டினாள். ஸ்ருதி மின்மினியை கொஞ்ச நேரம் வெறித்து பார்த்துவிட்டு, மச்சான்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா மின்மினி என்று கேட்டாள். மின்மினி அவள் சொல்வதை கேட்டு, ஆரியன் இல்லைன்னா என்னால உயிரோடையே இருக்க முடியாது ஸ்ருதி, அந்த அளவுக்கு அவர் எனக்கு முக்கியம் என்றாள். ஸ்ருதி சிரித்து கொண்டே, காதல்ல விழுந்துட்டா அதுல இருந்து வெளியே வர வாய்ப்பே இல்ல மினி. காதலோட சக்தி ரொம்ப பெருசு, அது சாதாரண மண்ணை கூட பெரிய மலையா மாத்திரும், பெரிய மலைய கூட சுக்கு நுர உடைச்சிரும் என்றாள். மின்மினி இதை கேட்டு மென்மையாய் புன்னகைத்தாள். ஸ்ருதி அவளிடம், பாரு, நீ எவ்வளவு இன்னசென்ட்டா இருப்ப, எதை கேட்டாலும் பேந்த பேந்த முழிப்ப. இப்ப என்னடானா ஆளே மாறி போயிட்ட. ஆரியனுக்காக நீ சாப்பிடாம இருக்க. உன்னை பாக்க பாக்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பொறுப்பான மின்மினிய நான் இப்ப பாக்குறேன் என்றாள். மின்மினி அதற்கு தலை குனிந்தபடி, எல்லாத்துக்கும் காரணம் ஆரியன் தான் ஸ்ருதி. அவர்தான் எனக்கு ஒரு அப்பா மாதிரி இருந்து யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக் கொடுத்தாரு. அவர்தான் எனக்கு எல்லாம் என்றாள். மின்மினியின் பதிலால் ஸ்ருதி சந்தோஷமானாள். தன்னுடைய தோழியை இவ்வளவு பக்குவமான பெண்ணாக மாற்றியிருக்கும் ஆரியனா இன்னொரு பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சித்திருப்பான் என்று யோசிக்க ஆரம்பித்தாள்.
ஒருவேளை விகாஷ் பொறாமை காரணமாக தன்னிடம் பொய் சொல்லியிருக்கலாம் என்று முடிவுக்கு வந்தாள். சற்றுமுன் அவர்கள் இருவரும் காதலோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தது அவளுக்கு மனதிற்குள் நிழலாடியது. ஆரியனின் கண்கள் ஒரு கணம் கூட அங்கும் இங்கும் அலைபாயவில்லை. மின்மினி மீது மட்டுமே அவன் பார்வை பதிந்திருந்தது. உண்மையான காதல் இருப்பவர்களால் மட்டுமே இப்படி நடந்து கொள்ள முடியும் என்பதை ஸ்ருதி உணர்ந்திருந்தாள். ஸ்ருதி பல்வேறு யோசனைகளுக்குள் போயிருக்க மின்மினிக்கு மறுபடியும் யாரோ தன்னை ஒளிந்திருந்து கவனிப்பது போல பட்டது. அதனால் ஸ்ருதி கையை இருக்க பிடித்துக்கொண்டே, மின்மினி உள்ள போலாம் ஸ்ருதி, இந்நேரம் அவர் பேசி முடிச்சிருப்பாரு என்றாள். ஸ்ருதி சரி என்று தலையசைத்துவிட்டு மின்மினியுடன் நடக்க ஆரம்பித்தாள். மின்மினி மீண்டும் தான் அமர்ந்திருந்த இடத்தை திரும்பி பார்க்க அங்கே யாரையும் காணவில்லை. அவள் இப்போது தலையையாட்டி தனக்குள், தேவையில்லாம நீ பயப்படுற என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டாள். அதே நேரம் ஆரியன் அறையில் டாக்டர் ராகேஷ் ஆரியனை பார்த்து காட்டு கத்தல் கத்திக் கொண்டிருந்தான். உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா ஆரியன்? உன் உயிரை காப்பாத்த நாங்க 6 டாக்டர்ஸ் உயிரை கொடுத்து இந்த ஆபரேஷனை பண்ணிருக்கோம். நீ புழைச்சதே பெரிய விஷயம். ஆபரேஷன் பண்ணி 24 மணி நேரம் கூட ஆகல. இப்ப அதுக்குள்ள தையல்ல இருந்து ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்குன்னு நீ எந்திரிச்ச என்று ஆரியனை திட்டிக் கொண்டிருந்தான். அதன் பின் கோபம் தணிந்தவனாக, டேய், உனக்கு ஒன்னுன உடனே ஆச்சி ஐயா மின்மினி எல்லாம் பாதி செத்துட்டாங்கடா. அவங்களுக்காகவாது நான் சொல்றது புரிஞ்சு நடந்துக்க. இது மேஜர் ஆபரேஷன். நீ ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். நீ நகரவே கூடாது என்றான். ஆரியன் நிதானமாக, சாரி ராகேஷ், தெரியாம நகர்ந்துட்ட. இத பத்தி நீ ஆச்சிக்கிட்டயோ மின்மினி கிட்டயோ சொல்லிடாத என்றான். டாக்டர் ராகேஷ் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பினான். நர்ஸ் பேண்டேஜை அகற்றி இரத்த துளிகளை பஞ்சால் துடைத்து சுத்தம் செய்து புது பேண்டேஜ் போட்டார். அதுவரை அமைதியா இருந்த விகாஷ், நீங்க ரெஸ்ட் எடுங்க ஆரியன், நாம் அப்புறம் பேசலாம் என்றான். ஆரியன் மெதுவாக தலையை அசைத்து சரியென தம்ஸ்அப் காட்டினான். விகாஷ் அங்கிருந்து வெளியேறி ஸ்ருதியை தேட ஆரம்பிக்க அப்போது எதிரே வந்த சித்தார்த், ஆரியன் அந்த பொண்ணை பத்தி ஏதாச்சும் சொன்னானா என்று கேட்க விகாஷ் தலையை ஆட்டி மறுத்தபடி, ஆரிய ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு, இன்வெஸ்டிகேஷனா இன்னொரு நாள் வச்சுப்போம் என்று சொன்னான். சித்தார்த் அதற்கு மேல் விகாஷிடம் எதுவும் கேட்கவில்லை. வேகமாக ஆரியன் இருந்த அறைக்குள் ஓடினான். ஸ்ருதி விகாஷுடன் வீட்டிற்கு சென்றிருக்க கல்பனா மின்மினி மாற்றிக்கொள்ள ஆடைகளையும் காலை உணவையும் கையோடு கொண்டு வந்திருந்தாள். இரவு முழுக்க விழித்ததால் ஆச்சியின் உடல்நிலை மோசமானது. பிரஷர் ஏறி இருந்தது. ஆனால் ஐயாவும் ஆச்சியும் இதை பற்றி மின்மினியிடம் எதுவும் சொல்லிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். மின்மினி முதல் நாள் இரவு தங்கியிருந்த அந்த அறையில் போய் குளித்து ஆடை மாற்றி உணவு சாப்பிட்டாள். ஆச்சி வீட்டிற்கு போயிருந்தார். ஆரியனுக்கு மீண்டும் தையல் போடப்பட்டதால் மறுபடியும் மருந்துகள் காரணமாக சுயநினைவு இல்லாமல் படுத்திருந்தான் ஆரியன். மின்மினி ஆரியனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டு அவன் அருகிலேயே அமர்ந்திருந்தாள். இரவில் உணவு சாப்பிட்டு விட்டு ஐயாவோடு கொஞ்ச நேரம் போனில் மெதுவாக பேசியபடி இருக்க அப்போது ஆரியன் மெல்லிய குரலில், மின்மினி எங்க இருக்க நீ என்று கேட்டான். ஆரியன் குரலை கேட்டதும் மின்மினி போனை கட் செய்துவிட்டு, சொல்லுங்க ஆரியன், ஏதாவது வேணுமா என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியை சைகை செய்து தன் அருகில் உட்கார சொன்னான். அதன்பின் அவளிடம் கோபமாக, இங்க நான் ஒருத்தன் இருக்க மின்மினி, நீ எனக்காக தான் இங்க ஸ்டே பண்ணிருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். மின்மினி வேகமாக பதறியபடி, நான் இப்ப உங்களை பார்க்காம போனேன், இங்கேதான் உட்கார்ந்திருந்தேன். இப்ப ஐயா கூப்பிட்டாரு, அதான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஐயாக்கு தகவல் கொடுத்துட்டு இருந்தேன் என்றாள். ஆரியனோ வலியில் முனங்கியபடி, நான் கண்ணு முழிச்சு பாக்குறப்பெல்லாம் நீ என் பக்கத்துல இல்ல மின்மினி, உன்னை காணோம்னா எனக்கு பயமா இருக்கு என்றான். மின்மினி அவன் கைகளோடு தன் கைகளை கோர்த்தபடி, நான் இங்கேதான் உங்க கூடயே தான் இருக்க, உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்றாள். மின்மினியின் ஸ்பரிசத்தில் ஆரியன் உடலில் அசைவு தெரிந்தது. அவளின் ஸ்பரிசத்தை அவன் எவ்வளவு மிஸ் செய்திருக்கிறான் என்பதை இறுக்கிய அவன் கைகள் சொல்லியது. தான் சுடப்பட்ட பிறகு தன்னுடைய சுவாசம் குறைந்து கொண்டே போனதை உணர்ந்த போதும் ஆரியன் எவ்வளவு பயந்தான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். இனி மின்மினியை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்று அப்போது ஆரியன் பயந்து போயிருந்தான். இதுவரைக்கும் வாழ்க்கையை ஜஸ்ட் லைக் தட் என்று நினைத்து கொண்டிருந்த ஆரியனுக்கு ஒருமுறை தான் கண்ணை மூடினால் அதன் பிறகு எழுந்திருக்கவே முடியாமல் போய்விடலாம் என்பதை பற்றி புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். மரணத்திற்கு நெருக்கமான இடத்தில் அவன் போய் வந்திருப்பதால் ஆரியனின் எண்ணங்கள் மாறியிருந்தன. மின்மினியை விட்டு தான் ஒருபோதும் விலகவே கூடாது என்று முடிவுக்கு வந்தான். இந்த பயம்தான் ஆரியனுடைய வாழ்நாளிலேயே
அவனை உலுக்கிய மிக ஆபத்தான பயம். அவனால் அவனுடைய குடும்பத்தை விட்டு வெளியேற முடியவில்லை. ஒருவேளை இதற்கு முன்பு தான் இறந்து போயிருந்தால் கூட ஆச்சி ஐயா இருவரும் மீண்டும் உயிருடன் தங்களுடைய கர்மாவை நொந்து கொண்டு வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் மின்மினி நிச்சயம் தான் இறந்து போனால் தாங்கிக் கொள்ள மாட்டாள். மின்மினி தன்னை எவ்வளவு நேசிக்கிறாள் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். எதையோ யோசித்துக் கொண்டிருந்த ஆரியன் மின்மினியை பார்த்து, நீ இருக்கையா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐ கான்ட் ஃபீல் யூ என்றான் புன்னகையோடு. மின்மினி அவன் பேச்சை கேட்டு, ஹலோ, நான் உங்க கண்ண முன்னாடிதான் நிக்கிறேன், அது கூட தெரியலையா என்று கேட்டாள். ஆரியன் வேறெங்கோ பார்த்து கொண்டு, ஆமா, நீ எனக்கு ஆப்போசிட்ல தான் நிக்கிற, ஆனா உன்னை என்னால ஃபீல் பண்ண முடியல என்றான். மின்மினி தலையை பிடித்து கொண்டு, எனக்கு ஒன்னும் புரியல, ஒருவேளை மெடிசன்ஸ் கொடுத்ததால் இப்படி சொல்றீங்களா என்று கேட்க, ஆரியனோ மின்மினியை பார்த்து, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு இன்னுமே புரியலையா என்று கேட்டான். இம்முறை ஆரியன் சொன்னதை கேட்டு மௌனமானாள் மின்மினி. ஆரியன் சொல்லிய வார்த்தைகளின் அர்த்தம் அவளுக்கு எப்படியோ புரிந்துவிட்டது. மின்மினி மெதுவாக ஆரியன் அருகே குனிந்து ஆரியன் நெற்றியில் முத்தமிட்டு, இப்ப ஓகேவா, நான் இருக்கேன்னு ஃபீல் வருதா என்று கேட்டாள். அந்த முத்தத்தால் ஆரியன் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. ஆனால் அவன் அதை அடக்கிக் கொண்டு, லேசா வருது என்றான். அவன் சொல்வதை கேட்ட மின்மினி ஆரியனுடைய இரு கண்ணங்களிலும் ஒவ்வொன்றாக முத்தமிட்டு, இப்போ என்று கேட்டாள். ஆரியன், இப்ப கொஞ்சம் தேவல, ஆனா இன்னும் பெட்டரா எதிர்பார்க்கிறேன் என்றான். மின்மினி அவன் வார்த்தைகளை கேட்டு சிரித்தாள். இந்த முறை ஆரியனின் உதடுகளில் மிக மென்மையாக முத்தமிட்டு, சரி, இப்ப ஓகேவா என்று கேட்க, ஆரியன் எதுவும் பேசாமல் அவளை பார்த்து சிரித்தான். மின்மினி அவனை பார்த்து வெட்கப்பட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினாள். ஆரியன் சிரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அவள் மனம் உண்மையில் நிம்மதியானது. அன்று காலையில் இருந்து சுயநினைவே இல்லாமல் இருந்தவன் இப்போது சிரிப்பதால் மின்மினிக்கு கொஞ்சம் சந்தோஷம் திரும்பியது. மறுபுறம் விகாஷ் இரவு தாமதமாக வீடு திரும்பினான். விகாஷ் தனது ஏசிபி உடன் தான் ஆரியனின் வழக்கை கையாள வேண்டியிருந்ததால் அவன் தாமதமாகவே வந்து சேர்ந்தான். ஆரியன் காலையில் விகாஷிடம் சொன்னது வேறு, அவன் மனதை குடைந்து கொண்டே இருந்தது. ஆரியன் ஏன் ஏசிபியிடம் சில உண்மைகளை மறைக்க சொன்னான் என்பதே விகாஷிற்கு புரியாத புதிராக இருந்தது. விகாஷ் அறைக்குள் போன போது ஸ்ருதி தூங்கி இருப்பாள் என நினைத்தான். ஆனால் ஸ்ருதி படுக்கையில் இல்லை. கீழே போகையில் டைனிங் டேபிளில் விகாஷிற்காக உணவை எடுத்து வைத்துக் கொண்டு காத்திருந்தாள் ஸ்ருதி. விகாஷ் நேராக போய் ஸ்ருதியை பின்னால் இருந்து கட்டிக்கொண்டான். ஸ்ருதி கோபமாக திரும்பியபடி, என்ன பண்ற, இது சாப்பிடுற இடம், பேசாம சாப்பிடு என்றாள். விகாஷ் ஸ்ருதி தோளில் முத்தமிட்டபடி, சொல்லு, நீ இன்னும் என் மேல கோபமா இருக்கியா என்று கேட்டான். ஸ்ருதி எதுவும் பேசாமல் இருக்க, நான் கோபத்துல சில வார்த்தைய விட்டுட்டேன், அது என்னோட தப்புதான், சாரி என்றான். ஸ்ருதி சலனம் இல்லாமல், சாப்பாடு ஆறிடும், சாப்பிடு விகாஷ், அப்புறமா பேசலாம் என்றாள். ஸ்ருதி இன்னமும் கோபமாயிருக்கிறாள் என்பதை அறிந்த விகாஷ் சுற்றும் முற்றும் பார்த்தான். எல்லோரும் அவரவர் அறை கதவை தாழிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஸ்ருதியை அலைக்காக தூக்கியவன் அவளை ஏந்திக் கொண்டு படியேற ஆரம்பித்தான். ஸ்ருதி விகாஷை தட்டிவிட பார்க்க அவன் விடாமல் இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். வேறு வழியே இல்லாமல் விகாஷை ஸ்ருதி இறுக்கமாக பற்றிக்கொள்ள மாடி ஏறி அவர்களுடைய அறைக்கு போனான் விகாஷ். ஸ்ருதி நடுவே விகாஷை திட்டியபடி இருக்க அறைக்குள் வந்த விகாஷ் படுக்கையில் ஸ்ருதியை ஒரே வீச்சில் வீசினான். அவன் அப்படி முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதால் மேலும் கோபமான ஸ்ருதி, என்ன செய்ற விகாஷ், மேரேஜ் ஆகி இருந்தாலும் என் பெர்மிஷன் இல்லாம நீ என்ன தொடக்கூடாது, இது மேரிட்டல் ரேப் கேஸ், ஞாபகம் வச்சுக்க, பி கேர்ஃபுல் என்று கத்தினாள் ஸ்ருதி. விகாஷ் மீண்டும் அவளை அலட்சியப்படுத்திவிட்டு அறையின் கதவை பூட்டச் சென்றான். கதவை பூட்டிவிட்டு அவள் அருகில் வந்தான். அதனால் ஸ்ருதி வேகமாக படுக்கையில் இருந்து எழுந்து அவனை விட்டு விலகி நின்றாள். அம்மாவுடன் பேசிய பிறகு விகாஷுடைய நடத்திகள் எதுவும் சரியாக இல்லை என்பதை ஸ்ருதி உணர்ந்து கொண்டாள். ஸ்ருதி கலைந்திருந்த புடவையை சரி செய்து கொண்டு, என்ன பண்ணிட்டு இருக்க விகாஷ், கீழே போய் சாப்பிடு என்றாள். விகாஷ் மீண்டும் கோபத்தோடு கண்களை சுழற்றி ஏதும் பேசாது அவளை பார்த்தான். அதன் பின் வேகமாக ஸ்ருதி அருகில் சென்று, ஒரு தடவை நான் சொல்றத கேளு, அதுக்கப்புறம் நீ கோவப்படு, இல்ல வேற என்ன வேணா பண்ணு என்றான். ஸ்ருதி எதுவும் பேசாமல் விகாஷையே பார்க்க அவள் அமைதியாக இருப்பதை பார்த்து விகாஷ் அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி குனிந்து தன்னுடைய உதடுகளால்
ஸ்ருதியின் உதடுகளை ஸ்பரிசித்தான். ஆனால் விகாஷின் முத்தம் ஸ்ருதியின் மனப்பாங்கை மாற்றிவிடவில்லை. அவள் கோபம் தீரவும் இல்லை. வேண்டுமென்றே தன்னை வலுக்கட்டாயமாக முத்தமிடும் விகாஷின் முதுகை தன்னுடைய நகத்தால் கீறினாள். அவுச் என்று சொல்லிக் கொண்டே விகாஷ் ஸ்ருதியை விட்டு விலகினான். அதன்பின் அவன் கொஞ்சம் கோபத்தோடு, ஸ்ருதி என்ன பண்ற நீ? எதுக்காக இப்படி வேர்ஸ்டா பிஹேவ் பண்ற என்று கேட்டான். ஸ்ருதி உடனடியாக, அதத்தான் நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட இந்த பிரச்சனையை பேசி சார்ட் அவுட் பண்ண முடியுமா முடியாதா என்று கேட்டாள். விகாஷ் ஸ்ருதியின் இடுப்பை பிடித்துக் கொண்டு, எஸ், நான் உன்னோட பேசணும் தான். ஆனா அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு மேக் லவ் என்று அவளை தன் அருகில் இழுத்தான். ஆனால் ஸ்ருதி விகாஷை தீர்க்கமாக பார்த்தபடி, எனக்கு உன்னோட லவ் வேண்டாம் என்றாள். ஸ்ருதி இவ்வளவு பெரிய வார்த்தைகளை சொல்வாள் என்பதை விகாஷ் எதிர்பார்க்கவில்லை. அப்படி ஒரு வார்த்தையை ஸ்ருதியிடம் இருந்து வாங்கியதும் அவன் மனம் தாங்க முடியாத வேதனையை உள்வாங்கியது. அவள் உதட்டில் இருந்துதான் அந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தாள், மனதார சொல்லவில்லை. ஆனால் விகாஷ் மனம் நொறுங்கி போனான். ஸ்ருதியின் இடுப்பில் இருந்த அவன் பிடி தளர்ந்தது. விகாஷ் முகம் போகும் போக்கிலேயே அது அவனுக்கு பிடிக்கவில்லை என்பது ஸ்ருதிக்கு புரிந்தது. ஆனால் அவள் அதை பொருட்படுத்தவே இல்லை. விகாஷின் சந்தேக வார்த்தைகளால் அவள் புண்பட்டதைப் போல விகாஷும் காயப்பட வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அவளை விட்டு விலகிய விகாஷ், எனக்கு அந்த சஞ்சய் மேலையும் உன் அம்மா மேலையும் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல ஸ்ருதி என்றான். ஆனா உனக்காக வேணா உன் அம்மாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அதே நேரம் நல்லா ஞாபகம் வச்சுக்க, உங்க அம்மாவால நீ என்னை விட்டுட்டு போனேன்னா அதுக்கப்புறம் என்னை விட மோசமான ஆளு வேற யாரும் இருக்க மாட்டாங்க என்று விகாஷ் சொல்லிவிட்டு கதவை திறந்து கொண்டு கோபமாக அங்கிருந்து அந்த நள்ளிரவில் வெளியேறினான். ஸ்ருதி அவனை தடுக்க முயற்சிக்க விகாஷ் அவளை உதறிவிட்டு அறையில் இருந்து வெளியேறினான். ஆரியன் ஹாஸ்பிட்டல் சிகிச்சைகள் நடந்து இதோடு 8 நாட்கள் ஆகியிருந்தன. அவன் ஆரோக்கியம் முன்பை விட சிறப்பாக இருந்தது. இந்த 8 நாட்களில் மின்மினி காலேஜிற்கு போகவில்லை. மின்மினி ஆரியனுக்கு ஒரு நல்ல மனைவியாக மாறி அவனை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டிருந்தாள். மின்மினி சூடான சூப்பை எடுத்து அவனுக்கு ஊதி கொடுத்து கொண்டிருந்த நேரம் பார்த்து உள்ளே வந்தான் சித்தார்த். டேய், நீ வர வர எங்க எல்லாத்தையும் கண்ட மெனிக்கு வேலை வாங்குறடா என்று சொல்லிக்கொண்டே சித்தார்த் உள்ளே வந்தான். மின்மினி அவனுடைய குரல் கேட்டு ஊட்டிக் கொண்டிருப்பதை நிறுத்தினாள். வாங்கண்ணா என்று புன்னகைத்தாள். ஆரியன் மின்மினி இருப்பதை கவனிக்காமல், சொன்ன வேலையை செஞ்சியா இல்லையா, யாருன்னு தெரிஞ்சுதா என்ன என்று கேட்க ஆரம்பிக்க சித்தார்த் மின்மினியை பார்த்து, ஏம்மா தங்கச்சி, இவனுக்கு நீ இன்னுமா ஊட்டி விடுற? அதான் கையில உள்ள ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்கல்ல, இவனே சாப்பிட்டுப்பாமா என்றான். அதன் மூலம் அங்கே மின்மினி இருப்பதை உணர்ந்து கொண்ட ஆரியன் பேச்சை மாற்றினான். சித், எனக்கு புது போன் வேணும் என்று கேட்டான். அதை கேட்டதும் சித்தார்த்திற்கு புரிந்து போனது. இனி ஆரியன் சித்தார்த்துடன் போனில் தான் இதை பற்றி பேச விரும்புகிறான் என்பதை சித்தார்த் புரிந்து கொண்டு, சரி ஆர்யா, நான் போய் அதுக்கு அரேஞ்ச் பண்றேன் என்றபடி அங்கிருந்து கிளம்பினான். சித்தார்த் வெளியே போனதும் மின்மினி மீண்டும் சூப்பை எடுத்து ஊட்ட ஆரம்பித்தாள். ஆரியன் சாப்பிட்டு முடித்த அடுத்த நிமிடம் ஆச்சி உள்ளே வந்தார். ஆச்சி முகம் சந்தோஷத்தால் நிறைந்திருந்தது. அவர் பல்வேறு கோவில்களில் பல லட்சம் ரூபாய்கள் நன்கொடைகள் செலுத்தி ஆரியனுக்காக வேண்டுதல்களை வைத்திருந்தார். ஆச்சியின் கைகளில் பூஜை தட்டு இருந்தது. அதிலிருந்து விபூதியை எடுத்து ஆரியனுக்கு பூசிய ஆச்சி, ஆர்யா, உனக்கு சீக்கிரம் சரியாயிடும், நான் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் என்று சொன்னதும் ஆரியன் சிரித்தான். அதன்பின் ஆச்சி எழுந்து மின்மினிக்கும் பிரசாதம் கொடுத்துவிட்டு, நாளைக்கு காலையில 10 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்றாங்க என்றதும் மின்மினி அதை கேட்டு சந்தோஷமானாள். அவருக்கு நீ பயப்படுற அளவுக்கு ஒன்னும் இல்லையா ஆச்சி? முழுசா சரியாயிட்டாரா என்று கேட்டாள். ஆச்சி அவளுடைய கன்னத்தை வருடி, உன்னாலதான் எல்லாம் சரியாயிடுச்சு. நீ ராவு பகல் பார்க்காம அவனை கவனிச்சுக்கிட்ட. நீ கரெக்டான ஒரு வைஃபா பக்குவமா நடந்துகிட்ட. இந்த 8 நாள்ல நீ பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டதுதான் நம்ம ஆரியன் சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆக முக்கியமான காரணம் என்று சொன்னார். மின்மினி ஆச்சியின் வழிபாட்டு தட்டில் இருந்த பூ குங்குமத்தை எடுத்து உச்சியில் வைத்துக் கொண்டு, ஆச்சி, நான் இப்ப குட்டி ஆச்சி, மினி ஆச்சி என்று சொல்ல அதை கேட்டு ஆச்சி சிரித்தார். அன்று இரவு ஆரியன் அவனுடைய படுக்கையிலும் மின்மினி அவளுடைய படுக்கையிலும் மருத்துவமனையில் படுத்திருந்தார்கள். மினியை பார்த்து ஆரியன், இங்க வா என்று கூப்பிட்டான். மின்மினி பதறியடித்து எழுந்து அமர்ந்தபடி, என்னாச்சு என்னாச்சு, உங்களுக்கு என்னாச்சு வேணுமா என்று கேட்டாள்.
ஆரியன் தலையசைத்தபடி ஆமாம் என்று சொல்ல மின்மினி அவளுடைய படுக்கையில் இருந்து எழுந்து அவனுக்கு அருகில் வந்து நின்றாள். கவலையோடு ஆரியன் தலையில் கை வைத்து, என்ன வேணும் உங்களுக்கு? எங்கேயாச்சும் வலிக்குதா? என்னாச்சுங்க உங்களுக்கு? எங்க வலிக்குது என்று கேட்டாள். ஆரியன் ஒரு கையால் மின்மினியின் கையை பிடித்துக்கொண்டு, நீங்க என் கூட தூங்கு, அங்க தூங்காது என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு மின்மினி அவளுடைய கண்களை சுருக்கி கொண்டு, என்னது, நான் இங்க தூங்கணுமா என்று கேட்டாள். ஆரியனுக்கு இப்போது உடனே கோபம் வந்தது. உனக்கு என்ன வர வர காது கேட்காதா? நான் என்ன சொன்னாலும் என்னன்னு அதிர்ச்சி ஆயிட்டே இருக்க என்று கேட்டான். மின்மினி அதை கேட்டு, எனக்கு காது கேட்காம போறது இருக்கட்டும், உங்களுக்கு என்ன அறிவு குறைஞ்சு போச்சா? இது ஹாஸ்பிட்டல், நம்ம ரூமா என்ன? இங்க எப்படி உங்களோட படுக்க முடியும் என்று கேட்டாள். அதை கேட்ட ஆரியன், நல்ல வேளை ஞாபகப்படுத்தின, நீ போய் முதல்ல கதவை லாக் பண்ணிட்டு வா என்றான். மின்மினி ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து, என்ன சொல்றீங்க, இங்க போயா என்று கேட்டாள். சும்மா தொண கேள்வி கேட்காத மினி, முதல்ல போய் கதவை சாத்திட்டு வா. நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். பெட்டு பெருசா இருக்கு, நாம ஒன்னா தூங்குனா ஒன்னும் ஆகாது, உன்னால என் காயத்தை எதுவுமே பண்ண முடியாது என்று சொன்னான். மின்மினிக்கு அவனுடைய பேச்சை கேட்டதும், என்ன இப்படி சொல்றாரு? இங்க யாராச்சும் 2 பேரையும் இப்படி பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க என்று யோசிக்க ஆரம்பித்தாள். ஆனால் ஆரியன் மறுபடியும் கதவை பூட்டிவிட்டு வர சொன்னதால் இந்த முறை மின்மினி ஆரியனிடம் மேலும் கேள்விகள் கேட்காமல் கதவை பூட்டிவிட்டு ஆரியன் அருகில் கொஞ்சம் பயத்தோடு நெருங்கி வந்தாள். மின்மினி பயத்துடன் ஆரியனிடம், உங்களுக்கு புரியல, தூக்கத்துல தெரியாம நான் ஏதாவது காயப்படுத்திட்டா என்ன பண்றது என்று கேட்டாள். ஆரியன் ஒரு கையால், இங்க வா என்று அவளை தன் அருகில் அழைத்து, உன்னை விட்டு தனியா என்னால தூங்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா மின்மினி என்று கேட்டான். மின்மினி அதன்பின் எதுவும் பேசாமல் ஆரியன் அருகே படுத்தபடி அவனை பார்த்து கொண்டு, ஆனா நான் உங்க கூட ஒரே ரூம்ல தானே இருக்கேன் என்று சொல்ல ஆரியன் மின்மினியின் வார்த்தைக்கு பதில் சொல்லாமல் கண்களை மூடினான். ஆனால் மின்மினிக்கு பயத்தில் தூக்கம் வரவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் மின்மினியிடம், நீ தூங்கிட்டியா என்று கேட்டான். இல்ல என்று மின்மினியிடமிருந்து பதில் வரவும் ஆரியன் கொஞ்ச நேரம் மின்மினியிடம் பேசிக் கொண்டிருந்தான். அதன் பின் மின்மினி திடீரென ஞாபகம் வந்தவள் போல, ஆமா, சித்தார்த் அண்ணா கிட்ட எதுக்கு கோவமா பேசினீங்க என்று கேட்டாள். அவள் சொன்னதை கேட்டு ஆரியன் சிரித்து கொண்டே, இது எங்க 2 பேத்துக்குள்ள தினம் நடக்கிறது தான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதையெல்லாம் நீயே யோசிக்கிற, ஃப்ரீயா விடுமா என்றான். ஆரியன் அப்படி சொன்னதும், இல்ல, நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுச்சு, அதான் கேட்டேன் என்றாள். ஆரியன் மின்மினியின் முகத்தை நிமிர்த்தி, நானும் பாக்குறேன், வர வர இப்பெல்லாம் என்ன நீ ரொம்ப கொஸ்டின் கேக்குற என்று சொல்லிக்கொண்டே, இந்த லிப்ஸ் தான் என்ன கேள்வி கேக்குது, நான் அதுக்கே பதில் சொல்லிக்கிறேன் என்று தன் உதடுகளால் மின்மினியின் உதடுகளை கவ்வினான் ஆரியன். மின்மினி பதறிப்போய் அந்த முத்தத்தில் இருந்து விலகியபடி, என்ன பண்றீங்க ஆரியன்? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அது கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்கா என்று கேட்டுக்கொண்டே மேலும் ஆரியன் தன்னை முத்தமிட முடியாமல் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். அவள் சொல்வதை கேட்டு ஆரியனுக்கு மின்மினி மீது கொஞ்சம் கோபம் வந்தது. மினி, முதல் இந்த பக்கம் திரும்பி என்ன பாரு என்றான். அவனுடைய குரலில் கோபம் இருக்கவே மின்மினி வேகமாக முகத்தை திருப்பி ஆரியன் பக்கம் பார்த்தாள். ஆரியன் அவளை அதே வேகத்தோடு முத்தமிட்டான். அந்த முத்தம் அதோடு மட்டும் நின்று விடாமல் இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி மிக்க முத்தமாக மாறியது. கொஞ்ச நேரத்தில் மின்மினி மூச்சு வாங்க ஆரம்பித்ததும் ஆரியன் அவளிடமிருந்து விலகி கண்களை மூடிக்கொண்டான். அதன் பின் கொஞ்ச நேரத்தில் மூச்சு சாதாரணமானவுடன், நீங்க தனியா தூங்குறது தான் சரி, தேவையே இல்லாம இப்ப என்ன உங்க பக்கத்துல கூப்பிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா என்று மின்மினி கோபப்பட்டபடி கட்டிலில் இருந்து எழுந்தாள். ஆரியன் கொஞ்சம் கோபமாக அவளை தன் அருகில் வருமாறு சொல்ல, மின்மினி, இல்ல நான் உங்க பக்கத்திலே வரமாட்டேன்பா என்று சொல்லிக்கொண்டு எழுந்து அங்கிருந்த இன்னொரு படுக்கைக்கு போனாள் மின்மினி. இங்கே சாலி கிராமத்தில் விகாஷிற்காக காத்திருந்த ஸ்ருதி அன்றைக்கும் தன்னுடைய அறையில் கிடந்த சோஃபாவில் தான் தூங்கினாள். விகாஷ் முதல் நாளில் இருந்தே வீட்டிற்கு வரவில்லை. இருவரும் ஒரு வாரமாக சரியாகவே பேசிக்கொள்ளவில்லை. ஸ்ருதியின் அம்மாவும் அண்ணனும் வந்து போனதில் இருந்தே விகாஷ் வித்தியாசமாக நடந்து கொண்டிருந்தான். அதிலும் அந்த இரவில் ஸ்ருதி அவனுடைய காதல் தனக்கு தேவையில்லை என்று வாய் வார்த்தையாக சொல்ல போக அன்றிலிருந்து அவளோடு பேசுவதையே விகாஷ் தவிர்த்து கொண்டே வந்தான்.
ஸ்ருதி விகாஷிற்கு பலமுறை போன் செய்தாள். ஆனால் விகாஷ் அவளுடைய போனை எடுக்கவில்லை. ஒரு சில சமயங்களில் அவனுடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. விகாஷ் இப்போது ஆரியனுடைய கேஸை ரகசியமாக நடத்தி கொண்டிருந்தான். ஆரியனுடைய ரிப்போர்ட் வெளி உலகை பொறுத்தவரை தற்போது வழக்கு கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்பது போல சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் உள்ளுக்குள் விகாஷ் சென்னையின் மிகச்சிறந்த உளவு அதிகாரி ஒருவருடன் சேர்ந்து அந்த வழக்கை அவன் ஆராய்ந்து கொண்டிருந்தான். இந்த வழக்கில் இதுவரை காந்திமதியின் பெயர் மட்டும்தான் வெளியில் வந்திருக்கிறது. ஆனால் உண்மையான குற்றவாளி யார் என்பது இன்னும் வெளியில் வரவில்லை. அதனால் விகாஷ் எப்போதுமே பிஸியாக இருந்தான். விகாஷ் தன்னுடைய அப்பாவிற்கு போன் செய்து இன்றைக்கு வீட்டிற்கு வரமாட்டேன் என்று தகவல் சொல்வதோடு நிறுத்தி கொண்டான். தப்பி தவறி கூட அவன் ஸ்ருதியை அழைத்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த அதிகாலையில் ஸ்ருதி எழுந்திருக்கும் போது அவளுக்கு கழுத்து பயங்கரமாக வலித்தது. அமர்ந்த வாக்கிலேயே சோஃபாவில் தூங்கியதால் கழுத்து வலிக்கிறது என்று ஸ்ருதி புரிந்து கொண்டாள். இன்றைக்கும் விகாஷ் வரவில்லை என்பதால் அவள் மனம் கலங்கியது. அவள் கண்கள் நனைந்தன. விகாஷ் ஒரு வாரமாக பேசாமல் இருந்ததால் அவள் மனநிலை ஏற்கனவே மோசமாக இருந்தது. 2 நாட்களுக்கு முன்னர் ஆரியனை பார்க்க ஸ்ருதி ஹாஸ்பிட்டலுக்கு சென்றபோது மின்மினியிடம் இதுவரைக்கும் நடந்ததையும் விகாஷோடு தனக்கு எப்படி திருமணம் நடந்தது என்பதையும் ஸ்ருதி சொல்லி இருந்தாள். கூடவே தற்போது அவர்களுக்குள் ஒரு பிணக்கு நடந்து கொண்டிருப்பதையும் ஸ்ருதி மின்மினியிடம் சொல்லி புலம்பியிருந்தாள். விகாஷ் அவளை மிகவும் நேசிக்கிறான். அதனால் அவர்களுக்கு நடுவில் வேறு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று நினைப்பதாலேயே அவன் அப்படி நடந்து கொள்கிறான் என்று மின்மினி அவளுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாள். கழுத்து வலியோடு ஸ்ருதி வேகமாக எழுந்து தன்னுடைய அன்றாட வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். குளித்துவிட்டு நேரடியாக பூஜை செய்ய போனாள். கண்ணீரோடு சாய்பாபா அருகே அமர்ந்து உருக்கமாக வேண்டினாள். அப்போது அர்ச்சனா அவள் அருகில் வந்து, விகாஷ் எந்திரிச்சிட்டானா என்று கேட்டதும் ஸ்ருதி உணர்வுகளை மறைத்து கொண்டு, அவரு நேத்து நைட்டும் வீட்டுக்கு வரலமா என்றாள்.